ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் கூட பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாலான அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளை மனதில் இருத்தி அவள் திருவருள் சங்கல்பத்தினால் இங்கே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த அபிராமி அந்தாதி தொடர் சொற்பொழிவிலே 5வது நாளான இன்று அணியும் அணிக்கு அழகே என்று பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு ஒளி தேவை. ஒளி இல்லாமல் இயக்கம் இல்லை. சூரிய உதயமாக போது அருணோதயமாகிறதுனா தான் பறவைகளுடைய சஞ்சாரம் இருக்கும். நாமளும் இந்த மாதிரி இயற்கையான ஒளிகளை சார்ந்து தான் வாழ்ந்துருந்தோம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒளி இருக்கிற நேரம் வேலை செய். எப்போ ஒளி மங்கிடுச்சோ, அதாவது உன் கையில் இருக்கக்கூடிய ரோமங்களை உன்னால் எப்போ பார்க்க முடியலையோ அந்த நொடியோட வேலைகளை நிறுத்திட்டு உன் மனசை காளிகிட்ட செலுத்து. அப்போ ஒளி இருக்கிற வரையில் இயக்கம் இருக்கணும். ஒளி போயிடுதுன்னா இயக்கம் இருக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காலத்துக்கு அப்புறம்தான் இந்தியாவுக்கு எலக்ட்ரிக் பல்பு அப்படிங்கிறது வந்தது. ஸோ இந்த ஒளி பதார்த்தங்கள் நம்ம கிட்ட சேர 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 நம்முடைய இயக்கத்தினுடைய நேரம் அதிகமாகச்சு. இன்னொரு காலத்துலலாம் 6 மணி ஆயிடுதுன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த ஒளி அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளினுடைய நீளம் அதிகமாயிடுச்சு. காலையில் எழுந்திருக்கிறோம், எப்படியா இருந்தாலும் எவ்வளோ நீங்கள் அசந்து தூங்கினாலும் சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா உங்கள் உடம்புக்குள்ள ஒரு விழிப்பு நிலை வந்துடும். அந்த விழிப்பு நிலை வந்துடுச்சுன்னா உடல் இயக்கத்தை தொடங்கிடும். அந்த உடல் இயக்கம் இந்த சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. அந்த உடல் இயக்கம் ஒளியை சார்ந்தது. அப்போ அந்த ஒளியை நாம் நீட்டின்றே போகும்போது நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்போ கம்பர் எடுத்துக்கிட்டீங்க, திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்க, வியாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க செஞ்சதை நம்ம வாழ்நாளில் கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனால் அவங்க வெறும் ஒளி இருந்த நேரம் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு லைட் இருக்கு, எல்லா சொஃபிஸ்டிகேஷனும் இருக்கு. ஆனால் அவங்க செஞ்சதில் 10ல் 1 பங்கு கூட நம்ம வாழ்நாளில் நம்ம செய்யறது இல்லை. அது காரணம் என்னன்னா, ஒளி கூட கூட வேலை அதிகமாகிறது. நம்முடைய வேலை நேரம் அதிகமாகுது, நம்முடைய இயக்கத்தின் நேரம் அதிகமாகுது, இயக்கம் அதிகமாகுது. இயக்கம் அதிகமாக அதிகமாக ஆற்றல் அதிகமாக விரயமாகும். இப்போ நம்முடைய ஆற்றல் அதிகமாக விரயமாகுது. இப்போ இப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல, போய் தூங்க போகிறீங்கன்னா செல்ஃபோன் பார்க்காதீங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு. ஏன்? அந்த ஒளி நமக்குடைய தூக்கத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு செல்ஃபோன் பார்க்கறது ஒரு சின்ன நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒளி இயக்கத்துக்கு காரணமாக இருக்கு. ஒளி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இருளும் முக்கியம். ஏன்? ஒளியையும் இருளையும் சமமா மனிதர்கள் பயன்படுத்திய காலத்துல புத்தி தெளிவா இருந்தது, அவங்க செயல்ல தீர்க்கமான தன்மை இருந்தது. நம்ம செஞ்சதை விட பல மடங்கு வேலைகளை அவங்களால செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஒளியை அதிகமா வச்சிருக்கோம், அவங்க செஞ்சதுல 10ல் 1 மடங்கு கூட நம்மளால செய்ய முடியல. ஸோ மனித இனத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்கள்ல ஒண்ணு அதிகமா ஒளியை கூட்டி இருளை குறைச்சது. இருளை நம்ம சமப்படுத்தி வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம உடலுடைய இயக்கம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும், எக்ஸசைஸ் ஒழுங்காக இருக்கணும், தூக்கம் ஒழுங்காக இருக்கணும், தண்ணி இத்தனை லிட்டர் குடிக்கணும், புரோட்டீன் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் யாருமே இருளையும் ஒளியையும் சமமாக ட்ரீட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. ஒளியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த வாழ்க்கையினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாகும். அது உடல் அளவுலையாக இருக்கலாம், மனசளவுலையாக இருக்கலாம், அறிவளவுலையாக இருக்கலாம். ஸோ எந்த அளவுலையும் ஒளியும் இருளும் சமமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த ஒளியிலிருந்து இயக்கம் துவங்குறதுனால நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு விளக்கேற்றி ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒளிக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம நேற்று பார்த்தோம், ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே அப்படின்னு. அம்பாளே இருளாவும் இருக்கா, ஒளியாவும் இருக்கா. இருள் அவளுடைய பூரணத்துவத்தை குறிக்குது, ஒளி அவளுடைய இயக்கத்தன்மையை குறிக்குது அப்படிங்கிறத அபிராமி பட்டர் சொன்னதை பார்த்தோம். அப்போ இவ்வளவு நம்ம ஒளியை மட்டுமே கடவுளாய் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இல்லை, இந்த ஒளியையும் தாண்டின ஒரு பொருள் இருக்கு.
அது முழுக்க முழுக்க ஒன்றுமில்லா வெளி, டிரான்ஸ்பரண்ட். ஆனா நம்ம அறிவுக்கு உட்படாததுனால அதனுடைய கருமையா நமக்கு அது தெரியுது. அந்த கருப்பா நமக்கு வானம் தெரியறது இல்லையா, அதுதான் நம்மோட அறியாமை. அது முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்ட், ஆனா அது டிரான்ஸ்பரண்ட்னு நமக்கு தெரியல. அப்போ அது நமக்கு அது தெரியலன்னா அதுக்கு என்ன பேரு? அறியாமை. அப்போ அந்த அறியாமை நிலையில இருந்த எனக்கு உன்னுடைய உண்மையான உருவத்தை நீ காட்டுனது மிகப்பெரிய அதிசயம். ஆகச் சிறந்த அதிசயம் என்ன? அம்பாள் தானே ஒளியாவும் இருக்கா, தானே இருளாவும் இருக்கா, எல்லாத்தையும் கடந்த வெளியாவும் இருக்காங்கிறத அபிராமி பட்டருக்கு புரிய வச்சது. அதைதான் நேற்று பார்த்தோம். அதுதான் அம்பாளுடைய அதிசயமான வடிவு. நம்ம பார்க்கக்கூடிய கோவில்ல பார்க்கக்கூடிய சௌந்தரியமான வடிவு, ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற வடிவம் இல்லை. அதை தாண்டி தத்துவ ரீதியாவே அவ மிகச்சிறந்த வடிவம் உடையவள். அதனால அவ அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னு சொன்ன. அவளுடைய வடிவம் தான் அதிசயமானதா அப்படின்னா இல்ல, அவளுடைய செயல்கள் அதிசயமானவை, ரொம்ப அதிசயமானவை, மிக நுட்பமானவை. சரி, அப்படி அவ என்ன செஞ்சா? அதிசயமான வடிவுடையாள். அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி. அம்பாளுடைய மணித்வீபம், அம்பாள் இருக்கக்கூடிய, நம்ம இப்ப சிவபெருமான் எங்க இருக்காருன்னு கேட்டா கைலாசம்னு சொல்லுவோம், மகாவிஷ்ணு எங்க இருக்காருன்னு கேட்டா வைகுண்டம், பிரம்மதேவன் சத்தியலோகம், இந்திராதி தேவர்கள் அமரலோகம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லோகத்துல இருக்கும் மாதிரி அம்பாளுக்கு ஒரு லோகம் உண்டு. அதுக்கு ஸ்ரீபுரம்னு பேரு. ஸ்ரீசக்கர வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதுக்கு பேரு மணித்வீபம்னு பேரு. அந்த மணித்வீபம் அப்படிங்கிறது எப்படின்னா, மணித்வீப வர்ணனைன்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. வெறும் அந்த மணித்வீபத்தை வர்ணிச்சிருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அங்க என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனை இருக்கும். ஆதிசங்கர பகவத் பாதாள் மந்திர மாத்ருகா புஷ்பமாலான்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதுல முதல்ல சொல்லுவார், கல்லோல்லோலசி தாமிருதாப்திலஹரி மத்தியே விராஜன் மணித்வீபே அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் போகும். அப்ப அந்த முதல் பாட்டுல மணித்வீபத்தை வர்ணிப்பார். லலிதா சகஸ்ரநாமமும் மணித்வீபத்தை சொல்லும். மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி அப்படின்னு மணித்வீப வர்ணனை எல்லாத்துலயுமே இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அந்த மணித்வீபம் முக்கியம். அப்ப அந்த மணித்வீபம் எப்படி இருக்கு அப்படின்னா, மனித கற்பனையினுடைய அதி உயர் உச்சம் மணித்வீபம். அதி உயர் உச்சம். இதுக்கு மேல கற்பனையே ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறது மணித்வீபம். ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல தண்ணீர் கிடையாது, அதுக்கு பதிலாக அமிர்தம் நிரம்பி இருக்கு. கடல்ல இருந்து அமிர்தம் வந்தது வேற, இந்த கடல் முழுக்க அமிர்தம் நிரம்பி இருக்கு. அதுவும் சாதாரண கடல் இல்ல, அந்த கடல்ல பொழுதன்னைக்கும் சுனாமி, 30 அடி உயரத்துக்கு தான் அலை அடிக்கும். கல்லோல் லோல்லசி தாமிருதாப்திலஹரி, அப்படியே அலை பயங்கரமா அலை அடிக்கக்கூடிய ஒரு கடல். அந்த கடல் முழுக்க அமிர்தத்தால் ஆன கடல். அந்த அமிர்தத்தால் ஆன கடலுக்கு நடுவுல ஒரு தீவு. அந்த தீவுக்கு எப்படியோ போட் வச்சு போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்குன்னா அந்த கடலுக்கு சுத்தி கரைகள் இருக்கணும். இந்த அமிர்த கடலுக்கு சுத்தி கரைகளே கிடையாது. சோ அந்த தீவுக்கு போனா அந்த தீவுல நீங்க இறங்கும் போது ஒரு படகுல இருந்து இறங்குவீங்க. இறங்கி காலை வச்சீங்கன்னா அங்க மணல் உங்க காலில் ஒட்டாது. அதுக்கு பதிலா முத்து, பவழம், கோமேதகம், மாணிக்கம், புஷ்பராகம், இந்திரநீலம், அந்த தீவினுடைய மணல் முழுக்க நவரத்னங்களால ஆனது. அதனாலதான் அது பேரு மணித்வீபம். தீபம்னா தீவு, மணித்வீபம் மணிகளால் ஆன தீவு. அந்த தீவுல நீங்க மெல்ல நடந்து போனீங்கன்னா ஒரு பெரிய காடு வரும். அந்த காடு முழுக்க ஒரே வெரைட்டி மரங்கள் தான். இப்போ யூக்கலிப்டஸ் மரக்காடு, தைல மரக்காடு. இப்போ இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் பக்கம் போனீங்கன்னா இல்லைன்னா அப்புறம் தேயிலை தோட்டம் முழுக்க டீ ட்ரீயா இருக்கும். நம்ம தேயிலை செடியா பாக்குறோம், அது ஆக்சுவலா செடி கிடையாது, மரம். ஆமா, அதை வெட்டி 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 நம்ம இலைய பறிச்சதுனால மேல வளர மாட்டேங்கிறதே தவிர தேயிலைங்கிறது ஒரு மரம். அதனாலதான் டீ ட்ரீ ஆயில்னு அந்த தேயிலையினுடைய குச்சியிலிருந்து எடுக்கிற ஒரு எண்ணெய் இருக்கு. சோ அந்த பெரிய காடு முழுக்க முழுக்க கற்பக மரங்களால் ஆன காடு. ஒரு கற்பக மரம் இருந்தாலே நினைத்ததெல்லாம் கொடுக்கும். கற்பக மரத்தால் ஆன ஒரு காடு. அந்த காட்டை தாண்டி எப்படியோ பூந்து பூந்து அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திரும்ப அடுத்து இன்னொரு காடு வரும். அந்த காடு முழுக்க முழுக்க கதம்ப மரங்களால் ஆன காடு, கதம்ப வனவாசினி. சோ கதம்ப மரங்களால் ஆன காட்டை தாண்டி திரும்ப உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய குளம். ஒரு பெரிய குளம்னு சொல்றதை விட அது ஒரு கடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய குளம். அந்த குளம் முழுக்க தாமரைப்பூ. தாமரைப்பூனா நம்ம எப்படி பார்ப்போம்? ஜஸ்ட் சின்ன சின்னதா தாமரைப்பூவா பார்ப்போம் இல்லையா? அதுக்கு பேரு பத்மா அடவி. அடவினா காடு, தாமரை காடு. அதையும் தாண்டி உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மலை.
அந்த மலையில அப்படியே படிப்படியா, இப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல்னா ஏறினா அப்படி ரோடு இப்படி ஸ்பைரலா ஏறும், அந்த மாதிரி ஏறாம இது லேயரா இருக்கும். இந்த மலையில விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெட்டி படிப்படியா பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலை முழுக்க படிப்படியா இருக்கும். இந்த படிப்படியா இருக்கக்கூடிய ஒரு படியிலையும் பல்வேறு தேவதைகளுடைய மாளிகைகள் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ரிசார்ட் இருக்கும், இது வாராகி ரிசார்ட், இது பிராமி ரிசார்ட், இது சர்வசங்கோபினி ரிசார்ட் அப்படின்னா அவளுக்கு ஒரு மாளிகை இருக்கும் ஒரு தேவதைக்கும். சோ அந்த மலையெல்லாம் தாண்டி மேல ஏறி போனா அந்த மலைக்கு மகாமேருன்னு பேரு. அந்த மகாமேருலையும் மேல ஏறி போனா ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகைய சிந்தாமணி அப்படின்னு ஒரு கல் இருக்கு. இந்த சிந்தாமணிங்கிறது என்னன்னா நம்ம எதை சிந்திச்சாலும் அது கொடுத்துரும். அந்த சிந்தாமணி கல்ல செங்கல் மாதிரி வெட்டி கட்டின ஒரு மாளிகை சிந்தாமணி கிரகம். அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள 1000 தூண்கள் இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய மண்டபம்னு பாத்துக்கோ. இதுக்குள்ளதான் லலிதாம்பிகை இருக்கா. இதுதான் ஸ்ரீபுரம். இப்ப இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் எவ்வளவு அழகா இருப்பா. இப்ப நான் சொல்ல நீங்க கற்பனை பண்ணீங்களா, அவ இருந்த இடமே இவ்வளவு அழகா இருந்தா அவ எவ்வளவு அழகா இருப்பா. இப்ப ஒரு தாமரை காடு இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கு. இந்த கற்பக மரங்களா இருக்கட்டும், கடம்ப மரமா இருக்கட்டும், இந்த கற்பக மரத்தோட பூக்கள் அம்பாளுக்கு போகுது, இந்த கடம்ப மரத்தினுடைய பூக்கள் அம்பாளுக்கு போகுது, இந்த தாமரை காட்டினுடைய பூக்கள் அம்பாளுக்கு போகுது. ஏன் இதெல்லாம் போய் தன்னை சரண்டர் பண்றது தெரியுமா? எப்பயுமே ஒருத்தர் ரொம்ப அதி உயர் பதவியில இருந்தா வேற வழியே கிடையாதுங்க, நம்ம அவங்களுக்கு சரண்டர் பண்ணிதான் ஆகும். அந்த மாதிரி இவதான் அழகின் உச்சம் அப்படின்னு சொல்றதுனால இந்த தாமரையெல்லாம் அவளுக்கு தன்னை வழங்குது. இந்த ரதி முதலான தேவதைகள் அவளுக்கு தன்னை வழங்குறாங்க. நான் அன்னைக்கே சொன்ன லக்ஷ்மிகள் அவளுக்கு பூஜை பண்றாங்க. சோ இவ்வளவு அழகும் அவகிட்ட மண்டிடுறதுனாலதான் அவளுக்கு மகா திரிபுர சுந்தரின்னு பேர். மகா திரிபுர சுந்தரின்னு பேர். அதனால அரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன சுந்தரவள்ளி. இந்த தாமரையெல்லாம் வணங்குதான் அவ அழக பார்த்து, எங்களை விட நீ ரொம்ப அழகா இருக்க, ஐ சரண்டர் டு யூ அப்படின்னு தாமரைகள் அவளிடம் வணங்குகின்றன. அரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன சுந்தரவள்ளி. இப்பதான் அந்த கதை வருது. சரி, அம்பாள் விசித்திரமா என்ன பண்ணா அப்படின்னா, அம்பாள் எது பண்ணணும்னாலும் அதுக்கு முன்னாடி சிவபெருமான் ஏதாவது ஒரு பண்ணணும். அவர் விஷம் குடிச்சார், இவ கழுத்து பிடிச்சு நடிச்சாலா, அவர் ஏதாவது ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணுவார், இவ அதை கரெக்ட் பண்ணுவா. இதே வேலை அவளுக்கு. சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு 3 பேர், ஒருத்தன் பேர் தாரகன், ஒருத்தன் பேர் சிங்கமுகன், ஒருத்தன் பேர் கிரௌஞ்சன். இந்த 3 பேரும் தேவர்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த 3 அசுரர்கள். அவனதான் நம்ம சூரபத்மன் சொல்லுவோம். இந்த தாரகாசுரன் சூரபத்மன். இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழு பிதுங்கி போய் நிக்கிறாங்க. தேவர்களுடைய தலைவனான இந்திரனை பயமுறுத்தணும். இப்ப யாரோ ஒரு பெரிய அரசியல் தலைவரை பயமுறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவர் பையன் வாரிசை கடத்திருங்க, அவ்வளவுதான், கம்ப்ளீட்லி சரண்டர். அதை தான் தாரகாசுரன் செஞ்சான். இந்திரனோட பையன் ஜெயந்தனை கொண்டு போய் சிறை வச்சிட்டான். இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ போய் எல்லாம் ரகசியமா பதுங்கி இருக்காங்க. எங்கடா இவன் தொல்லை தாங்க முடியாதுன்னு தேவலோகத்தை விட்டுட்டு போய் ரகசியமா பதுங்கி இருக்காங்க. பதுங்கி இருக்கும்போது டிஸ்கஸ் பண்றாங்க, நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப இத்தனை மும்மூர்த்திகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல பராசக்தி இருக்கா, இவ்வளவு பேரு இருந்தும் இந்த ஒரு 3 பேர்கள்ட்ட மாடி நம்ம முழு மிதிப்படுறோமே ஏன் அப்படின்னு யோசிச்ச போது ஒரு எண்ணம் தோணுச்சு. அச்சோ, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா, நம்ம இந்த கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு போனா என்ன ஆகும்? இந்த கட்சியில ஒழுங்கு நடவடிக்கைன்னு கட்சியை விட்டு நிக்கிறவாங்களா? அதுதான் சிவபெருமான் பண்ணார். சிவபெருமானுக்கு எதிரா தக்ஷன்னு ஒருத்தன் யாகம் பண்ணான். அந்த தக்ஷனுடைய யாகத்துக்கு இந்த தேவர்கள் எல்லாம் போனாங்க. சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. சிவபெருமான் தன்னோட ஆளை வச்சு அந்த ஹோல் மாநாட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ண இந்த ஹோல் கலவரத்துக்கு நடுவில் அவர் பொண்டாட்டி வரை செத்து போயிட்டாங்க, சதிதேவி. அப்ப இன்னும் கோபமாயிட்டு ஒரு வழியா ஏதோ ஒரு மூட்ல ரிலாக்ஸேஷனுக்கு வந்து, போங்கடா, உங்க தொல்லையே எனக்கு வேணாம், உங்களை நம்பி இவ்வளவு நாள் உங்களை பாதுகாத்தது தப்பு, நான் தான் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் செய்யறேன், நீ அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்ட, உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டான்னு போய் அமைதியா சிவனேன்னு உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பக்கத்துல வேணாலும் நெருங்க கூட முடியாது. உடனே தேவர்கள் என்ன பண்ணாங்க, அம்பாள்கிட்ட போய் கேட்டாங்கம்மா, காப்பாத்துமா, வேற வழி இல்லம்மா அப்படின்னு பராசக்தி கிட்ட போய் கேட்டாங்க. பராசக்தி சொன்னா, சரி, உங்களுக்காக நான் ஒண்ணு பண்றேன். என்னுடைய அந்த தாக்ஷாயணியோட அம்சம் இருக்கு இல்லையா, அந்த கௌரிய நான் பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க வைக்கிறேன்.
அப்படின்னு இமயமலையினுடைய பெண்ணாக ஹிமவானோட புத்திரியாக ஹிமபுத்திரியாக ஹைமவதியாக அவளை பிறக்க வச்சா. பார்வதி தேவி பிறந்தா பிறக்கிறது விஷயம் கிடையாது. அந்த தாரகன் இவங்க 3 பேரும் என்ன வரம் வாங்கியிருக்காங்கன்னா, சிவபெருமானுக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அந்த சிவனோட சக்தியால தான் எங்களுக்கு அழிவு இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கினாங்க. இப்ப சிவன் எக்காரணம் கொண்டு நான் வரமாட்டேன்னு உட்கார்ந்துருக்காரு. அதனையும் யோசிச்சு பாருங்க, கோவமே தேவர்கள் மேலதான். இவங்க போய் சார் கொஞ்சம் பார்த்து மரியாதை ஓடி போயிரு, கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாரா? இப்ப தேவர்களால போய் நேரடியா கேட்கவும் முடியாது. உடனே என்ன பண்ணாங்க, இந்த பார்வதி தேவியை மெல்ல அனுப்பிச்சு வச்சாங்கம்மா, நீதாமா பராசக்தி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தாக்ஷாயினியா இருந்த, அதுக்கு முன்னாடி கௌரியா இருந்த, நீ தான் இப்ப பார்வதியா பிறந்திருக்க, பிளீஸ் நீ போய் தான் அங்க பேச முடியும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சான். பார்வதி தேவிக்கும் போனா சிவபெருமானை பார்த்த உடனே அவளுக்கு பிடிச்சு போயிடுது. சரி, இவரை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவ முடிவு பண்ணி தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவ தபஸ் பண்ணிட்டே இருக்கா. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு தவம் 2 தவம் ஆயிடுச்சு. அவர் ஒரு பக்கம் தவம் பண்றார், இந்த அம்மா ஒரு பக்கம் தவம் பண்றது. எங்க இருந்து சிவசக்தி குமாரன் பிறக்க முடியாது. உடனே இந்த தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ரைட், இப்ப இதுவும் ஃபெயிலியர்ப்பா, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த அட்டம்ப்டுக்கு போகலாம் அப்படின்னு மன்மதனை கூப்பிட்டு, நீ சிவபெருமான் மேல உன்னுடைய அன்பை பிரயோகப்படுத்து, அப்போ சிவபெருமானுக்குள்ள காதல் பிறக்கும், பிறந்த உடனே பார்வதி பரிணயம் ஏற்படும், சிவசக்தி குமாரன் பிறப்பான் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்தாங்க. மன்மதன் சொன்னா, எப்பா நீங்களே போக பயந்துட்டு இருக்கீங்க. எப்படின்னா, ஏதோ ஒரு கலவரமோ ஏதோ ஒன்று நடக்கிறது, நம்ம வீட்டு குழந்தை ஒரு 5 வயசு பையன் இருக்கான் அப்படின்னா, டேய் தம்பி அது என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு அனுப்புவோமா? மாட்டோம்ல. ஆனா தேவர்கள் அந்த வேலையை பண்ணாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சுயநலவாதிகள். அதனாலதான் முதல் நம்ம மனிதரும் தேவரும் பாட்டு பார்க்கும்போது தேவர்களை விட மனிதர்கள் பெட்டர்னு சொன்னேன். ஸோ தேவர்கள் என்ன பண்ணாங்க, மன்மதன் அனுப்பிச்சாங்க. மன்மதன் போறதுக்கு ரொம்ப தயங்கினான். தேவர்கள் சொன்னாங்க, நீ போலன்னா ஒன்னு நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், ஒண்ணு போய் வேலையை முடிக்கிறியா, இல்ல எங்க கையில அடிபட்டு சாவரியா அப்படின்னு மன்மதனை கேட்டோம்னா, மன்மதன் சொன்னா, டேய் முட்டாளுங்களா, உங்ககிட்ட அடிபட்டு சாவறதை விட குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படலாங்கிற மாதிரி நான் போய் சிவபெருமான்ட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். போய் என்ன பண்ணா, தன்னோட பஞ்சபானத்தை பிரயோகப்படுத்தினான். படுத்தின உடனே சிவபெருமான் மேல போய் அது பட்டது. அவரு நெற்றி கண்ணை திறந்தார், மன்மதன் அறிஞ்சு சாம்பலா போயிட்டான். இப்படி மன்மதன் சாம்பலா போனால, இந்த ஹோல் விஷயத்திலயுமே யாரு விக்டிம் தெரியுமா, யார் பாவம் தெரியுமா? இந்த எந்த பிரச்சனைக்கும் சம்பந்தப்படாத ரதிதேவி பாவம். இப்ப நம்ம சுதந்திர போராட்டத்திலே கூட திருப்பூர் குமரனை பத்தி படிப்போம், பாரதியாரை பத்தி படிப்போம், காந்திஜியை பத்தி படிப்போம், இவங்க எல்லார பத்தியும் படிப்போம். இவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மனைவி இருந்தால, அவங்க பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. திருப்பூர் குமரனோட மனைவி பேர் என்ன தெரியாது. சோ இந்த மாதிரி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களோட பேராவது ஏதோ ஒரு இடத்துல தெரியும். அவங்களுடைய மனைவி பேரோ, அம்மா பேரோ, சகோதரி பேரோ, இல்ல அவங்களுக்காக கஷ்டப்பட்ட அந்த குடும்ப நபர்களுடைய பேரோ நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த இடத்துல எடுத்து பாருங்க, தேவர்கள் சுதந்திரம் அடையணும், அதுக்காக சுதந்திர போருக்கு போனவன் தான் மன்மதன். மன்மதன் அந்த போர்ல எரிஞ்சு போயிட்டான். அப்ப பாவம் யாரு? ரதிதேவி. ரதிதேவி கதறிண்ட அழறா. நம்மால கோவத்துல உச்சத்துல இருக்கார். ஏன்? ஆல்ரெடி கோவத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த கோவத்தை சாந்தம் பண்றதுதான் அவர் உட்கார்ந்து இருந்தார். திரும்ப இந்த படுகை கோவத்தை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. இப்ப அவர் இன்னும் கோவமா இருக்கார். ரதிதேவி என்ன பண்ண முடியும்? நேரா அம்பாள்கிட்ட போனா, அம்மா தாயே ப்ளீஸ் காப்பாத்து. இந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் தன்னுடைய 6 முகத்திலிருந்து 6 முகனை தோற்றுவிச்சிட்டார். சோ இந்த பக்கம் அம்பாள்கிட்ட போய் ரதிதேவி கேட்கிறா. ரதிதேவி கேட்ட உடனே அம்பாள் என்ன பண்ணாலாம், அந்த மன்மதனுடைய அஸ்தி இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் திரட்டி தன்னோட கால் கிட்ட வச்சுக்கிட்டான். வச்சுட்டு மொத்தத்தையும் பூ போட்டு மூடிட்டானாம். மூடிட்டு ரதி கிட்ட சொல்லிட்டாலாம், நான் எங்க மன்மதனை வச்சிருக்கேன்னு யார்கிட்டையும் சொல்லாது, யார்கிட்டையும் சொல்லாது. நீ ஒரு ஹேபஸ் கார்பஸ் போட்டுரு, ஆட்கொணர்வு மனு போட்டுரு, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங், எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு போய் சிவபெருமான்ட்ட சொல்லிடு அப்படின்ட்டா. ஏன்னா சிவபெருமானுக்கு இப்ப கோவம்லாம் தெரிஞ்சிருச்சு, முருகன் பிறந்துட்டான். போய் சிவபெருமான்ட்ட ரதிதேவி நிக்கிறா. சுவாமி இது மாதிரி என் வீட்டுக்காரர் வந்தார், ஏதோ தேவர்கள் சொன்னாங்கன்னு இங்க உங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளதான் வந்தார், என்ன ஆனார்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரதிதேவி சொல்லிட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார், ஐயோ தேவையில்லாம இந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்ட்டு திரும்ப மன்மதனுக்கு உயிர் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணா மன்மதனை காணும். மன்மதனை காணும். இப்ப சிவபெருமானுக்கு என்ன நிர்பந்தம் வந்துருச்சு, மன்மதனை தேடி கண்டுபிடிச்சாகணும். தேடுறார் தேடுறார் தேடுறார், தேடிக்கிட்டே இருக்கார். இவர் என்ன பண்ணார், ஒரு இடமா தேடிட்டு போய் கடைசியா யோசிச்சார், இவ பொண்ணு, அவளும் ஒரு பொண்ணு, இவ என்ன சொல்லி யார்கிட்ட நேச்சுரலா ஹெல்ப் கேட்டிருப்பா, அவகிட்ட தான் கேட்டிருப்பா, அப்ப அவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார்.
கண்டுபிடிச்ச உடனே நேராக பார்வதிட்ட போனார். அம்மா இங்கே வச்சிருக்க சொல்லு, ரகசியமாக சொல். இல்லை என்கிட்ட இல்லைங்க, நான் வச்சிடல. இல்லை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ தான் எங்கேயோ வச்சிருக்க. ஏன்னா என்கிட்ட இருந்து மற்ற யாராலையும் மறைக்க முடியாது, என்கிட்டயே மறைக்கிற சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்ன உடனே மேலையும் கீழையும் ஃபுல்லாக பார்த்தார். எப்படி இந்த ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தார். இந்த மாதிரி ஆஷ் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பார் எங்கே மன்மதன் சாம்பல் இருக்குன்னு. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா இவ காலு கீழே வச்சு இந்த தாமரையெல்லாம் போட்டு வேற மூடி வச்சிட்டா. சிவபெருமான் மெல்ல இந்த தாமரையெல்லாம் கடைசியாக தானே காலை செக் பண்ணுவாங்க, அதனால கடைசியாக போய் இந்த தாமரையெல்லாம் விளக்கி பார்த்தா அங்கே மன்மதன் இருந்தானா. அங்கே மன்மதன் இருந்தானா. அதுல இருந்து அந்த மன்மத சாம்பலை வச்சு உருவம் இல்லாத ஒரு மன்மதன், அதனால அவனுக்கு அனங்கன்னு பேர், அவனுக்கு அங்கம் கிடையாது, உருவம் இல்லாம மன்மதனுக்கு கொடுத்துட்டார். ஒரு உருவத்தை கொடுத்து இது ரத்திகையோட கண்ணுக்கு மட்டும் மன்மதன் இனிமேல் தெரியுமா, வேற யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து மன்மதனுக்கு உயிர் கொடுத்துட்டார். இப்ப இந்த ஹோல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் மன்மதனை ஜெயிச்சாரா? மன்மதனை ஜெயிச்சாரா? அம்பாள் காலடியில வந்ததுனால மன்மதன் திரும்ப சிவபெருமான ஜெயிச்சிட்டானா? அதை தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, துணை ரதி பதி ஜெயமானது. அதாவது மன்மதன் சிவபெருமான ஜெயிக்கணும்னு போனான், அபஜயமாக அவன் ஜெயிக்கணும்னு போனா அது ஏதோ ஒரு விதத்துல மிஸ்ஹாப் ஆயிடுச்சு, அவன் ஜெயிக்க போனது தோல்வியா முடிஞ்சிருச்சு. அபஜயமாக முன் பார்த்தவர்தன். இப்ப மன்மதனை ஜெயிச்சது எதுக்காக ஜெயிச்சார்? தான் காமத்து வசத்துக்கு உட்படக்கூடாதுன்னு தானே ஜெயிச்சார். இப்ப எங்க போய் தேடிட்டு இருக்கார்? அம்பாள் காலில் தானே போய் தேடிட்டு இருக்கார். அப்ப மன்மதன் ஜெயிச்சிட்டானா? உன் பார்த்தவர்தம் மதி ஜெயமாக வென்றோ. சிவபெருமானுக்கு சலனமே வராத மனசு, அந்த சலனமே வராத மனசுல மன்மதனே இல்லாத காலத்துல சலனத்தை ஏற்படுத்தினவள் மதி ஜெயமாக வென்றோ வாமபாகத்தை வவ்வியதே. சிவபெருமான் என்ன பண்ணார்? ஒரு போலீஸ்காரர் இருக்கார், ஒரு ரவுடி இருக்கான். இந்த ரவுடி என்ன பண்றான்? கத்தியை காட்டி இங்க மிரட்டின்னு இருக்கான்னு வச்சுக்கோ. போலீஸ்காரர் பின்னாடி பார்த்துட்டார். அப்படியே பின்னாடி போய் கத்துன்னு கோத்து பிடிச்சு அடுத்த வேலை என்ன பண்ணுவார்? அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை முதல்ல புடுங்கிடுவார். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடந்து ஒரு நாடு ஜெயிச்சிருச்சு, அடுத்து இமீடியட்டா என்ன பண்ணும்? அந்த நாட்டோட ஆயுதத்தை முதல்ல புடுங்கும். மேற்கொண்டு அந்த படையெடுப்பு நீளாம இருக்கிறதுக்கு ஆயுதத்தை தான் கைப்பற்றுவாங்க. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971 அந்த வார் நடந்தது இல்லையா? அப்ப இந்தோ பாகிஸ்தான் வார்ல போய் ஜெயிச்ச வேதுக்கு டக்குன்னு அந்த ஒரு 13 டேங்க் சிந்து நதியை திறந்து விட்டு ஜெயிச்சார். அதை அப்படியே கோத்து கொண்டு வந்து வச்சுட்டார். அதுல ஒரு டேங்க் இன்னைக்கு ஆவடியில இருக்கு, ஆவடி டேங்க் ஃபேக்டரியில இருக்கு, HVFல. ஸோ அந்த மாதிரி ஆயுதத்தை தான் முதல்ல கைப்பற்றுவாங்க. மன்மதனுடைய ஆயுதங்கள் என்ன? கரும்பு வில்லும் 5 மலர் அம்பும். சோ அதை சிவபெருமான் ஜெயிச்சார். மன்மதனை ஜெயிச்ச உடனே இந்த ஆயுதங்களை முதல்ல புடுங்கிட்டார். இப்போ அது சிவபெருமான் கிட்ட கஸ்டடியில இருக்கு. இப்போ சிவபெருமான் அம்பாள்கிட்ட போயிட்டு போனாரா, அவன் அந்த ஆயுதத்தை வாங்கி தன் கையில வச்சுட்டான். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இந்த மாதிரி போய் கைப்பற்றுனா அவன் கையில இருக்க ஆயுதத்தை மட்டும் தான் வாங்குவார். நேர கமிஷனர் கிட்டே ஒருத்தன் மாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார்? மொத்தத்தையும் பிடிச்சு உள்ள போட்டு அவனுடைய நடமாட்டத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சுருவார். கரெக்டா? அதுதான் பராசக்தி பண்ணா. சிவபெருமானோட சக்தி அளவுக்கு மன்மதனை எரிச்சார், ஜெயிச்சார். மன்மதனோட ஆயுதங்களை மட்டும்தான் வாங்கினார். அம்பாள் என்ன தெரியுமா பண்ணா? மன்மதன் இருந்து அவர் வாங்கின ஆயுதத்தை வாங்கி தான் வச்சுட்டா, அவரோட பாதி உடம்பையும் தான் வாங்கி வச்சுக்கிட்டா. வாமபாகத்தை வவ்விட்டா. வவ்வுறதுன்னா கவ்வி புடுங்கி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பாதிய புடுங்கி வச்சுக்கிட்டா. சோ அந்த அளவுக்கு அவளோட அத்தாரிட்டி இருக்கு. இப்ப தெரியறதா? இப்படி தேடி 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 போனப்ப 2 திருவடி உள்ள இருந்ததா? அந்த 2 திருவடியிலையும் இப்ப என்ன இருக்கு? சிவபெருமானோட தலை இருக்கு. அதனாலதான் எம்பிரான் முடி கண்ணியதேன்னு முந்தானத்து பார்த்தோம். சிவபெருமானோட தலையில 2 அம்பாலோட திருவடி இருக்குன்னு பார்த்தோமா? இந்த கதைப்படி பாருங்க, போய் அம்பாலோட திருவடியில தான் அவரோட தலை இருக்கும். சரி. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்டபோட் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்னேர் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்றார். வெவ்விய பாகத்து இறைவரும், அதாவது நீ யாரோட உடம்புல பாதி புடுங்கி வச்சிருக்கியோ அவரும், நீயும் மகிழ்ந்து இருக்கும் செவ்வியும், நீங்க 2 பேரும் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர உருவம் செவ்வியும், உங்கள் திருமண கோலமும். அர்த்தநாரீஸ்வரரா பாதி உடம்ப வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணமே பண்ணிக்கிட்டா. அந்த திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே.
என் சிந்தையுள்ளே, என் மனசுல புத்தியில அது இருக்கணும். திரும்பவும் அதே மனோநிலை, அதே பாட்டு வருது பாருங்க. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும், பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும், என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு அங்க பார்த்தோம். இங்க வவ்விய பாகத்து இறைவரும் நீயும், மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே அப்படின்னு கேட்டேன். அப்போ எகைன் இந்த டிரான்சாக்சன் திரும்ப அம்பாளை உள்ள கூப்பிடுற. செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே. இந்த இடத்துல சிந்தையுள்ள வான்னு சொல்லல, சிந்தையுள்ளேன்னு நிப்பாட்டிட்டேன். சிந்தையுள்ளே வான்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். வெளியில நிக்கிற அம்பாளை உள்ள கூப்பிடுறாருன்னு ஃபில் பண்ணிக்கலாம். சிந்தையுள்ளே இருக்கிறதுன்னு ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்? இவர் அழியா முக்தி ஆனந்தமா வெளியிலையும் அம்பாள் உள்ளேயும் அம்பாள் எல்லா பக்கமும் அம்பாள்னு இருக்கார். அப்ப அந்த திருமண கோலம், அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் எல்லாம் ஆல்ரெடி அவருடைய புத்தியில இருக்கு. திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே, அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து. இப்ப நீங்க 2 பேரும் ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்கு. இந்த கல்யாணத்துல யார் ரொம்ப பிஸியா இருப்பா? அப்பா அம்மா, அப்புறம் அதோட கதாநாயகன் கதாநாயகி. அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க. அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு டிஃபன் கூட கிடைக்காது, யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. அப்போ நீ உன் உன் திருமண கோலம் என் மனசுக்குள்ள தெரியுறது. நீயும் சுவாமியும் மாலை மாத்திண்டே இருக்கீங்க, அதனால நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, என்ன மறந்துடாத. நீங்க பிஸியா இருக்கீங்க, அதனால என்ன மறந்துடாத. நம்ம மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போற வழியில திரு இடவெந்தைன்னு ஒரு கோவில் வரும், பூவராக சுவாமி கோவில். அதுல வராக சுவாமி தன்னோட இடது தோல்ல பூமாதேவியை தூக்கி வச்சுருக்க மாதிரி அது ஒன் ஆஃப் த திவ்ய தேசம் திருவிடந்தை. அது ஆக்சுவலா திரு இட எந்தை. எந்தைங்கிறது மகாவிஷ்ணு, இடது பக்கத்துல பூமாதேவி வச்சிருக்காங்க. திரு இட எந்தை அது திருவிடந்தைன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த திரு இட எந்தை திவ்ய தேசம். இந்த திருவிடந்தையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு, நித்திய கல்யாண பெருமாள். அந்த உற்சவருக்கு டெய்லி கல்யாண உற்சவம் உண்டு. டெய்லி பூமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார், அதனால நித்தியமா ஒரு கல்யாண உற்சவம் உண்டு. அது மாதிரி அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, நித்திய கல்யாணின்னு பேர். அவளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்கிறது, அவளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்குது. வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார். ஒரு தடவை வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், என்ன சுவாமி இது மாதிரி வருஷா வருஷம் சுவாமியும் அம்பாளுக்கும் கல்யாண உற்சவம் நடந்துகிட்டே இருக்கே, அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். வாரியாருக்கு உடனே பதில் சொன்னாராம், தாராளமா பண்ணிக்கலாம். அவர் எப்படி ஒரே பொண்டாட்டியை திரும்ப திரும்ப பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அந்த நித்திய கல்யாணியா அவ இருக்கா, அவளுக்கு டெய்லி கல்யாணம் நடக்கிறது, ஒவ்வொரு நொடியும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஷீ வில் பி பிஸி வித் ஹர் மேரேஜ். அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க என்கேஜ்மெண்ட்ல பிஸியா இருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிற ஏதாவது கவனிப்பாங்களா? இந்த போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் இங்க பாருங்க சார், பாருங்க திரும்ப இன்னொரு தடவை இந்த கையை மட்டும் இப்படி வைங்க, பொட்டு இன்னொரு தடவை. அதான் ஆல்ரெடி வச்சான்ல, அப்போ உன்னால பிடிக்க முடியல இல்ல, அப்ப திரும்ப ஒரு தடவை ரிவர்சல் மாதிரி. அதாவது எப்படின்னா ரிவர்சல்ங்கிறது முன்னாடி பண்றது, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் ஈவென்ட் ரிவர்சல் மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி போட்டோ எடுப்பாங்க. அது மாதிரி அம்பாளும் சுவாமியும் எப்பவும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு சைக்கிளிக்கா நடந்துட்டே இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க பிஸியா இருப்பாங்க. எம்மா நீ பிஸியா இருந்துடாத ப்ளீஸ், என்ன மறந்துடாத, இங்க பார். அப்படியே உங்க 2 பேரும் இப்ப 2 பேரும் பிஸியா இருக்கீங்க. அதுல என்னன்னா அம்பாள் பாதம் இப்ப பிஸியா இருக்கும். ஏன்னா சுவாமி சப்தபதி பண்ணிட்டு இருப்பார், சுவாமி எடுத்து அம்பி இது மெட்டி மாட்டின்னு இருப்பார், அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துருப்பார். இதெல்லாம் பிஸியா இருக்கிற சுச்சுவேஷன். அம்பாள் திருவடியே பிஸியா இருக்கு. இவர் எதை நம்பி இந்த மொத்த பாட்டையும் எழுதிட்டு இருக்கார்? அம்பாள் திருவடியை நம்பிதான் பாடிட்டு இருக்கார். வேதம் தீண்டாத திருவடி, வேதம் தலைமையில பட்டு இருக்கக்கூடிய திருவடினா அந்த திருவடியை பத்தி தான் பாடிட்டு இருக்கார். அப்ப அந்த திருவடியும் பிஸியா எப்ப இருக்கு? அம்பாளோட திருமணத்தன்னைக்கு பிஸியா இருக்கு. எப்பவும் திருமணம், இந்த டெய்லிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா கால தத்துவத்துக்கு வெளியில அவங்க இருக்காங்க நித்திய. அப்போ அந்த திருமணம் நடந்துட்டே இருக்கிறதுனால அந்த காலே பிஸியா இருக்கே. இப்ப நான் எதை பிடிப்பேன்? நான் பிடிக்க வேண்டிய காலை சிவபெருமான் பிடிச்சிட்டு இருக்கார். இப்ப நான் எதை பிடிக்கிறது தெரியல. உடனே என்ன சொன்னார், அம்மா நீ பிஸியா இருக்க, ஹவெவர் இப்ப என்ன பார். சரி நீ இப்ப பார்க்க வேண்டாம், நீ எப்பவுமே நித்திய கல்யாணி, உன் வேலையை விட்டு நீ வர முடியாது, அவரும் முக்கியம்தான், நீ அவரை பார். ஆனா அப்படியே மெல்ல பார்த்தனா என்கிட்ட யமன் ஒருத்தன் வருவான், என்கிட்ட காலன்னு ஒருத்தன் வருவான். இந்த ஆயுள் முடிகிறப்ப அவன் வருவான். அந்த க்ஷணம் நீ பாப்போம், அது வரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த க்ஷணம் மட்டும் இப்ப பிரம்ம பெற்ற யாரோ போறானே, யமனா இருந்தவன்ட்ட அப்படின்னு வந்துடு. யமன் வருவான், ஒரு ட்ராக்ல யமன் வந்துட்டு இருப்பான். அவன் எந்த ட்ராக்ல வருவான்? அவன் ஒரு எருமையில ஏறி வந்துட்டு இருப்பான். அவன் அந்த எருமையோட பேர் தெரியுமா இருக்காது, சுவாலினன்னு பேர். சோ அந்த எருமையில ஏறி யமன் வருவான்.
அவன் நேரா என் வீட்டை நோக்கி தான் வருவான். யமனுக்கு எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது. அவன் கரெக்டா வருவான், கரெக்ட் டயத்துக்கு வருவான். அவனை மாதிரி பங்க்சுவல் கிடையாது, அவன் அட்ரஸ் மாதிரி போக மாட்டான். அவன் கரெக்டா பெர்ஃபெக்டா வந்துடுவான். அப்படி வரக்கூடிய யமன் வரும்போது அவன் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீ வந்து வாசல்ல நின்னுடு. ஏன் வாசல்ல அவன் நின்னுட்டானா யார்ப்பா வேணும், இல்லை இந்த வீடு இல்லை அந்த பக்கம் அப்படின்னு கை காமிச்சு அனுப்பிச்சுடலாம். பக்கத்து வீடு பாரு, ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா, ரெடியாவில் பண்ண சாப்பாடு ரெடி ஆகல, நீ பக்கத்தாகம் பார் அப்படின்னு யமன் வரும்போது என்ன சொல்லணுமா, அப்பா இவன் என்ன ரெடி ஆகல, இவன் அம்மா இங்க ரெடி ஆகல, நீ பக்கத்து வீடு பார் அப்படின்னு அம்மா கை காமிச்சு அனுப்பிச்சிடணும். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை. கருத்தினுள்ளே தெளிகின்றது ஞானம், திகழ்கின்றது என்ன திருவுலமோ. இப்போ இந்த பாட்டை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, வவ்விய பாகத்து இறைவரும் நெய்யும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் செவ்வியும் திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்டபோட் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் எந்நேர் வரும்போது வெளி நிற்கவேன்னு சொன்னார். இப்போ ஒரு சின்ன கேள்வி இங்க கேட்கணும். என்ன கேட்கணும், இவரு தான் முக்தி நிலைக்கு ஆல்ரெடி போயிட்டாரே, இவருக்கு யம பயம் ஏன் வந்துச்சு? முன்னாடியே சொல்லிட்டார்ல, அழியா முக்தி ஆனந்தமே, நான் அழியா முக்தி ஆனந்தத்துக்கு போயிட்டேன்ட்டார். இவருக்கு யம பயம் ஏன் வந்தது? அதை பத்தின சிந்தனையே வரக்கூடாது, அதை பத்தின சிந்தனையே வரக்கூடாது. இவருக்கு ஏன் யம பயம் வந்தது? யம பயம் வந்ததா? இல்ல யமனை பத்தின சிந்தனையே வந்திருக்க கூடாது, ஏன் வந்தது அப்படின்னு யோசிச்சா இங்க பார்க்கணும். என்ன சொல்றார், இவருக்கு யம பயம் இருந்துச்சா இல்லையாங்கிறது அடுத்த பாட்டுல தெரியும். என்ன சொல்றார், வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, பார்த்து ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம், பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம், பிரசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்துனா இவர் இந்த மொத்த விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணும் போது யமன் வரான், அம்பாள் குறுக்க வந்து நிக்கிறான். இந்த குறுக்க வந்து நின்ன உடனேப்பா இங்க இல்லப்பா போப்பா அப்படின்னு யமன் நான் பார்த்து அம்பாள் கை காட்டுறான். இது மொத்தத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஏன்? ஆல்ரெடி நித்திய திருமண கோலம் பார்த்துட்டு இருக்காரா, ஆல்ரெடி அர்த்தநாரீஸ்வரர் உள்ள பார்த்துட்டு இருக்காரா. அப்ப அந்த அம்பாள் கால தத்துவத்தை கடந்து போயிட்டாளா, இவரும் முக்தி நிலைக்கு போயிட்டாரா, இவரும் கால தத்துவத்தை கடந்து போயிட்டாரா. அப்ப இவருக்கு மரணம் எப்ப நிகழும்? காலம்ங்கிற ஒண்ணே இல்லாத இடத்துல காலன் வர முடியாது. அப்ப காலன் வரத கற்பனை தான் பண்ணலாம். ஒரு தடவை ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இல்லையா, சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஈஷாவோடது, அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம், அமெரிக்கால இருந்து கால் வர்றது, இது மாதிரி எங்க அம்மா இங்க இருக்கா, அவ வந்து ரொம்ப ஷீ இஸ் பெட் ரிடன் நவ், அவ வந்து ஷீ இஸ் திங்கிங், பட் இப்போ இந்த நேரத்துல படுத்துறா, என்ன இந்தியாவுக்கு எப்படியாவது கொண்டு போய் விட்டுடு, இந்தியாவுக்கு எப்படியாவது கொண்டு போய் விட்டுடுன்னு. இங்க எனக்கு அமெரிக்கன் எம்பசில இருந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்கவால ஃபிளைட்ல ஏத்த முடியாது, ஷீ இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அவ வந்து இந்தியாவுக்கு போகணுங்கிறா. எங்க அம்மாவோட கடைசி ஆசையா நான் இதை பாக்குறேன், என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுமே, இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவர் பதில் சொன்னாராம், why you have to bring her to India, take India to her, எடுத்துன்னு போ, அங்க எடுத்துன்னு போனா டெய்லி அந்த இடத்துல ஒரு சாம்பிராணி போடு, ஒரு விஷ்ணு நாம போட்டு விடு, டிவியில வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்களுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு விடு, அந்த இடத்த இந்தியாவா மாத்திட அப்படின்னாராம். இப்ப சொல்லுங்க, அபிராமி பட்டருக்கு வயசாகி அவருக்கு மரணம் வரும்போது காலன் வரத அவர் பார்க்கணுமா? கால தத்துவத்தையே கடந்துட்டதுனால இப்பயே அந்த சிச்சுவேஷனுக்கு அவரால் போக முடியுமா? முடியும் இல்லையா? ஒன்றும் வேண்டாம், எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துறேன், ஒரு கணம் கண்ணை மூடி உங்களுடைய மரண தருவாயை நினைச்சு பாருங்க. நினைக்க முடியுமா? முடியாதா? நினைக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நம்மாலே டிராவல் பண்ணும்போது கால தத்துவத்தை கடந்த அபிராமி பட்டரால போக முடியாதா? கண்டிப்பா போக முடியும். அப்ப அந்த சிச்சுவேஷனை பார்க்கிறார், வெளி நிற்கவேன்னு கேட்டார், அடுத்த நொடி அந்த சிச்சுவேஷன் அவர் கண்ணு முன்னாடி விரியறது. அது விருந்த உடனே சொல்றார், வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. இவன் முதல் பாட்டுல தானம்மா சொன்னேன், எப்பயோ ஒரு 100 பாட்டு பாடி இல்ல 78 பாட்டு பாடி நிலா வந்த மாதிரி கிடையாது. முதல் பாட்டுல கடைசி வார்த்தை வெளி நிற்கவே, அடுத்த பாட்டை ஆரம்பிக்கிறது வெளி நின்ற நின் திருமேனியை. நடுவுல ஒரு பிரீத் கேப் இருந்திருக்கும். இந்த பிரீத் கேப்புக்கு நடுவுல அம்பாள் எதிரில வந்து நின்னுட்டா, யமன் வந்துட்டு இருக்கான். அம்பாள் வெளியில வந்து நிக்கிறா. இது மொத்தத்தையும் பாக்குற, அம்மா உன் கல்யாணத்தை விட்டுட்டு இப்ப வந்திருக்கியா? ஏன்னா முன்னாடியே என்ன பார்த்துட்டு இருந்தார்,
கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்தார். கல்யாணம் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்ன மறந்துடாத, நீ பிஸியா இருக்க, ஹவெவர் என்ன மறந்துடாத அப்படின்னு சொன்னார். அடுத்த பாட்டுல நீ எப்பவும் வர வேண்டாம், அட்லீஸ்ட் யமன் வரும்போது வாழ்னார். அவர் காலதத்துவத்தை கடந்துறதுனால அந்த நொடியே யமன் வரதை அவரால் உணர முடிஞ்சது. உணர முடிஞ்ச அந்த நொடியே அம்பாள் வெளியில நின்னா. கல்யாணத்தை விட்டுட்டு வந்து அதை பார்த்த உடனே எனக்காக வந்தியா, எனக்காக வந்தியா அப்படின்னு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கதை, எத்தனை முறை கேட்டாலும் லேசா என் கண்ணு கலங்குற ஒரு கதை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை நல்லா தெரியும். எம் எஸ் அம்மா புகழின் உச்சத்துல இருந்தவங்க. அந்த குரலுக்கு இணை குரல் கிடையாது, படைக்கப்படலை, இனிமேல் தான் படைக்கப்படலாம். படைக்க முடியாது, இது வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவளோட சங்கல்பம். ஸோ எம் எஸ் அம்மாவை வந்து புகழோட உச்சத்துல இருந்தவங்க. எம் எஸ் அம்மாவோட சுப்பிரபாதம் இல்லாம ஒரு வீடும் ஆரம்பிக்காது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லாம ஒரு வீட்லயும் சாயந்தரம் விளக்கெரியாது. அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. அந்த அம்மா போய் பல நாள் ஆச்சு. ஸோ அந்த எம் எஸ் அம்மா இப்படி இருந்தவங்க வாழ்க்கையோட ரொம்ப பிற்பகுதியில், அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும் போது ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைக்கு போறாங்க. வருமானம் எல்லாம் போயிட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைக்கு போறாங்க. ஏன்னா அந்த அம்மா காசு வாங்கினதே கிடையாது. போய் கச்சேரி பண்ணுவாங்க, அதுல இருந்து ஏதாவது பணம் வந்தா அது கொடுத்துருங்கோ, இது கொடுத்துருங்கோ, இப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அவர் சதாசிவம் ஐயர் வந்து ஆனந்த விகடன் பிரஸுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார், கல்கிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுல இருந்து வர பேட்டர்னேஜை வச்சுதான் அந்த ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி யூஎன் வரலும் போய் பாடினவங்க, ஆனா ரொம்ப கஷ்டமான திசையில இருக்காங்க. ஆனா அதை பத்தி யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கல. இங்கேயும் கச்சேரிகள் பெருசா வரல, வயசாயிடுத்து, அடுத்தடுத்த புது ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் மாறுறது. ஸோ எம்எஸ் அம்மாவை தேடி யாரும் வரல. அப்போ இந்த விஷயம் காஞ்சி மகாசுவாமிகளுக்கு தெரிய வருது. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கும் தெரிய வருது. ஷீ இஸ் அ டிவோட்டி ஆஃப் புட்டபர்த்தி சாய்பாபா. ஸோ இந்த விஷயம் எம்எஸ் கஷ்டத்தில் இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்த உடனே காஞ்சி மகாசுவாமிகளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, அதோட அன்றைய சீஃப் ட்ரஸ்டி அவர் வந்து வர்றார். வரும்போது மகாசுவாமிகள் சொல்றார், இது மாதிரி சுப்புலட்சுமி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னா யாராலையும் ஒத்துக்கவே முடியல. அந்த அம்மாவுக்கு கஷ்டமா, அந்த அம்மாவுக்கு கஷ்டமா, என்ன கஷ்டம் சொல்றாரு? கஷ்டத்துல இருக்கா, அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஆனா நீ உதவி நான் செய்யறேன்னு போய் நின்னா அவ ஏத்துக்க மாட்டான். அவளுக்கு செய்யணும், ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம், ஆனா அவளுக்கு தெரியாம செய்யணும், செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு முடிவு சொல்லிட்டார். அதே அட் த சேம் டைம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு புட்டபர்த்தியில இருந்து ஒரு லெட்டர் வருது. இது மாதிரி எம்எஸ் இஸ் அண்டர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஸோ we need to support her அப்படின்னு வருது. இந்த திருப்பதி தேவஸ்தானத்தை கூட அந்த சீஃப் ட்ரஸ்டி இது அப்படியே மனசுலேயே ஓடிட்டு இருக்கு. எம்எஸ் அம்மாவுக்கு கஷ்டமா, அந்த காந்த குரலுக்கு கஷ்டமா அப்படின்ட்டு பொறுமையாக போய் பெருமாள்கிட்ட போய் நின்னாராம். நின்றுட்டு பெருமாளே நியாயமா, நியாயமா, உனக்கு எந்த ரைட்ஸும் வாங்கிக்காம சுப்ரபாதம் பாடி கொடுத்தாலே, உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லாமல் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடி கொடுத்தாலே, அவளுக்கு கஷ்டமா, அந்த எம்எஸ் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுன்னு இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா, நன்றியே இல்லையா? அவர் அசூஷும் சிரிச்சு நின்று இருப்பார், வேற எதுவுமே நடந்திருக்காரு. பெருமாள் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் விசேஷமா சிரிக்கிறாப்புல இருந்துச்சான். என்ன இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சிரிக்கிறாப்புல இருக்கு, நான் என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், என் கஷ்டத்தை சொன்னா கூட பரவாயில்ல, எம்எஸ் அம்மா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ சிரிச்சுன்னு இருக்கே அப்படின்னு ஒரு சண்டே அவர்கிட்ட போட்டுட்டு அப்படியே வெளியில வந்தாராம். கொஞ்சம் ஸ்லோவா வந்திருப்பார், இன்னொன்று அவர் ட்ரஸ்டிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் வந்திருப்பார். அப்படி வந்த உடனே நம்ம திருப்பதி கோவில்ல துவஜஸ்தம்பசத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரங்க மண்டபம்னு இருக்கும், நம்ம நம்பர் மால் போய் தங்கி இருந்த மண்டபம். அந்த மண்டபத்துல பக்கத்துல சில கிராம அங்க இருக்கக்கூடிய இந்த லோக்கல் கிராமவாசிகள்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இவர் அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு, ஏதோ மனசுல இதே ஓடின்னு இருக்கு, எம்எஸ் அம்மாவுக்கு கஷ்டம், என்ன பண்ணணும், இவங்க பரமாச்சாரியாலும் சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ட்ரஸ்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது, அது ஜெனரல் ட்ரஸ்ட், போய் இண்டிவிஜுவலா கொடுக்கலாம்னா அம்மா வாங்கிக்க மாட்டா, அப்ப என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இந்த கிராமவாசிகள்லாம் உட்காந்து ஏதோ கர்ண கொடூரமான குரல்ல ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். கேட்டாராம், ஏன்ட்டையா பாட்டு அப்படின்னாராம். அன்னமாச்சாரியகாரு பாட்டையா. ஆஹா, அன்னமாச்சாரியாரோட கிருத்தியெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அம்மாவை பாட சொல்லலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்த உடனே ஒரு ஸ்பார்க் வந்துச்சா. ஓ, நீ இதுக்கோசரம் தான் சிரிச்சியா அப்படின்னு பெருமாள்கிட்ட நினைச்சிட்டு நேரா போனாராம். நேரா வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தா சதாசிவம் உட்கார்ந்துருக்கார், அம்மா வந்து உள்ள ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. இவர் உள்ள நுழைஞ்சாராம். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கோவில் பிரசாதம் மரியாதை, சர்ச்சை இல்லாத லட்டு
இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பார். ஒரு பெரிய பெருமாள் படமும் திருப்பதி லட்டு பிரசாதம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, இது மாதிரி அன்னமாச்சாரிய கிருத்தியை அம்மா பாடணும் அப்படின்னு சொன்னார். ஐயோ அவளுக்கு வயசாயிடுத்தே, இப்ப எப்படி பாடுவா அப்படின்னு சதாசிவம் கேட்டிருக்காரு. ஏன்னா பாடுறதுக்கு குரல் மங்கல. எம்எஸ் அம்மா எந்த பாட்டையும் நோட்ஸ் வச்சுட்டு பாட மாட்டான். எது பாடினாலும் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் பாடியிருக்கான். இதுக்கப்புறம் அவன் அன்னமாச்சாரிய கிருதியை படிச்சு அதுலயும் தெலுங்கு கத்துண்டு அந்த அர்த்தம் புரிஞ்சு பாவம் புரிஞ்சு பாடும். இப்படிரா அவளுக்கு வராதே அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்தது பெருமாள்கிட்ட இருந்து, கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டாராம். குஞ்சா இங்க வா அப்படின்னாராம். எம்எஸ் அம்மா வந்தாலாம். வந்த உடனே இந்த மாதிரி அன்னமையா கிருத்தியெல்லாம் பாடணும்னு சொல்றா, இப்போ உன்னால முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இது எதுவுமே எம்எஸ் அம்மாவோட மனசுக்குள்ள போலையாம். போன உடனே அந்த பெருமாள் படத்தை பார்த்தாராம். போய் எடுத்து கையில வச்சுட்டு, எனக்காக வந்தேடா எனக்காக வந்தேடா அப்படின்னு கேட்டாராம். நான் பாடுறேன் அப்படின்னு எம்எஸ் அம்மா எடுத்துட்டு 3 ரெக்கார்டு அன்னமைய கிருத்தியும் அதுக்கப்புறம் கணேச பஞ்சரத்னம் அதெல்லாம் சேர்த்து பாடுனதுதான் பாலாஜி பஞ்சரத்னம்னு இன்னைக்கு கிடைக்கிறது. க்ஷீராப்தி கன்யக்கு அந்த பாட்டு வரும், கொண்டலோ நில கொன்ன அது வரும். இது எல்லாமே என்ன எம்எஸ் அம்மா பாடின அந்த ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டோட ரைட்ஸ்ல அம்மா உங்களுக்கு இந்த போர்ஷன் உங்களுக்கு வந்துடும், கோவில்ல இந்த உபயம் உங்க பேர்ல நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு அந்த குடும்ப திரும்ப மேல வந்து இப்ப சொல்லுங்க. இப்போ எம்எஸ் அம்மா என்ன கேட்டா, எனக்காக வந்தீங்களா? அபிராமி பட்டர் என்ன கேட்கிற, ஏமா உன் கல்யாணத்தை விட்டுட்டு எனக்காக வந்தியா அப்படின்னு கேட்டார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை. சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும்? நம்ம இமோஷன்ல இருக்கிறப்ப என்ன நடக்கும்? கண்ணீர் வரும். அதுதான் அங்க சொல்லிட்டாரு, விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. என் நெஞ்சும் அழுது என் கண்ணும் அழுது. கம்பராமாயணத்துல வரும், ராமனையும் லக்ஷ்மணனையும் ஹனுமன் பாக்குறான் முதல் முறையா. சுக்ரீவன் சொல்லி அனுப்புறான், இப்ப அங்க வாட்டசாட்டமா 2 பேர் வராங்க, அங்க போய் என்னன்னு கேளு, எங்க அண்ணன் அனுப்பிச்ச ஆளுங்களான்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. ஹனுமான் ஒரு அந்தன வேஷத்துல அங்க போறார். போய் ராம லக்ஷ்மணன்ட்ட நின்ன உடனே சுக்ரீவன் கொடுத்த ஆர்டர் என்ன, அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு வான்றதுதான். ஆனா ஹனுமன் அங்க போய் நின்ன உடனே ராமனை பார்த்தான். ராமனை பார்த்தான். பார்த்த வேகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சான், நான் கிஷ்கிந்தையின் முன்னாள் ராஜாவாக இருந்த கேசரியின் மைந்தன், அஞ்சனையின் புதல்வன், வாயு பகவானோட அருளால அஞ்சனைக்கு பிறந்தேன். என்னுடைய ஆச்சாரியன் சூரிய பகவான், அவர் ஒரு நாள் இப்படி உதிக்கும் போது அவரை பிடிக்கிறதுக்கு நான் போனேன். அப்ப தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால அடிச்சான், என் வாய் குரங்கு வாயா ஆயிடுச்சு. அவர் என்ன மேக்கப்ல இருக்காரு, அவரு மனுஷ ரூபத்துல ஒரு அந்தணன் மாதிரி வர்றார். ஆனா குரங்கு சேட்டையில பண்ண அத்தனை கதையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மொத்த கதையும் ஏண்டா சொன்ன அப்படின்னா, அதுக்கு ஹனுமன் சொல்றாரு, அவனை பார்த்தா என் எலும்பு உருகுதுடா, எப்ப எனக்கு உருகுமாளோ என்னோட எலும்பு உருகுது அவனை பார்த்தா, ஏன்னே தெரியல. சோ அதுதான் பக்திக்கான அடையாளம், அதுதான் அன்பு. ஏன்ற காரணம் இல்லாம வெளிப்படக்கூடிய உணர்ச்சிக்கு தான் அன்புன்னு பேரு. நேத்து சொன்னேன்ல, அதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஒரு லிங்க் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாசம். பாசம்னா கயிறு, ஒன்னு கட்டி வச்சிருந்தா கயிறு, ஏதோ ஒரு லிங்க் கட்டி போட்டு வச்சிருந்தா அதுக்கு பேர் பாசம். அந்த லிங்கை விடுறது ரொம்ப கஷ்டம். அதை விட்டுட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அந்த லிங்கை விட்டுட்டோம்னா அடுத்த லெவல் போயிடுவோம். சோ இந்த பாசம், அன்பு, காதல் இதுக்கெல்லாம் தனித்தனியா டெஃபினேஷன் இருக்கு. அன்புங்கிறது என்ன, ஏன்னே காரணம் புரியாம என்னோட எலும்பு உருகிற அளவுக்கு, அதுக்கு எந்த காரணம் கிடையாது, நான் முதல் முறையா பாக்குறேன் அப்படின்னு வந்தா அதுக்கு பேரு அன்பு. இன்னும் டீப்பர் டெஃபினேஷன்ஸ் இருக்கு, நான் இந்த லெவலோட நிறுத்திக்கிறேன். திருமந்திரத்துலலாம் இன்னும் விஸ்தாரமா அன்பு பத்தி பேசப்பட்டிருக்கு. சோ அந்த அன்பு கண்ணுல இருந்தும் வழியறது, நெஞ்சில இருந்தும் வழியறது. இப்ப இந்த ரேஞ்சில இருந்தா நமக்கு என்ன நடக்கும்? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேற எமோஷனல் ஸ்டேட். அப்ப என்ன, சுவாமி ஆட்ட மாதிரி ஆடுவா, பதட்டம் வரும், வேற கண்ணீர் வரும். இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு, இமோஷனலி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்தா அறிவு வேலை செய்யாது. அறிவுக்கும் மனசுக்கும் போட்டி வச்சீங்கன்னா அறிவு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது, மனசுதான் ஜெயிக்கும். அறிவையும் மனசையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இட்லி இருக்கு, வடை இருக்கு, எது நல்லது? ஏன்? ஆவியில வெந்தது, அரிசி மாவு பதார்த்தம், உளுந்து இருக்கு, எண்ணெய் கேட்கல,
ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். வடை எண்ணெயில் பொரிச்சது, கொழுப்பு இருக்கும், வெறும் உளுந்துல செஞ்சது, டைஜஷன் ஆக லேட் ஆகும். ரெண்டத்தையும் 2 பிளேட்ல வச்சு உங்க முன்னாடி வச்சா உங்க கை எதை முதல்ல எடுக்கும்? வடையத்தான் எடுக்கும். மனசு எப்பயுமே எது பிடிச்சிருக்கு பிடிக்கல இதுதான் மனசுக்கு தெரியும். பிடிச்சதை நோக்கி உங்களை செலுத்தும். ஆனா அறிவு என்ன தெரியுமா சொல்லும்? பிடிச்சது பிடிக்குதுன்னு பார்க்காது, எது நல்லது கெட்டதுன்னு பாருன்னு சொல்லும். அப்ப மனசு அதிகமா வேலை செய்யும் போது அறிவு வேலை செய்யுமா? செய்யாது. மனசு வேலை செய்யும் போது அறிவு வேலை செய்யாது. ரொம்ப கரெக்டா லைஃபை லீடு பண்ணணும்னா எப்படி தெரியுமா பண்ணணும்? ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ற மாதிரி லீடு பண்ணணும். 2 இட்லி 1 வடை, இதெல்லாம் காமனா நம்ம கொடுக்குற ஆர்டர். ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்டர் கொடுக்குறோம், இட்லியும் வாங்கணும் வடையும் வாங்கணும். 2 இட்லி 1 வடை அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுக்கு 2 பங்கும் மனசுக்கு 1 பங்கும் இடம் கொடுத்தா வாழ்க்கை வயிறு நல்லா இருக்கும். மனசுக்கு இடமே கொடுக்கல அப்படின்னா வரட்டுத்தனமா அறிவாயிடும், ரசிப்புங்கிறதே இல்லாம போயிடும். முழுக்க முழுக்க அறிவாக கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் பார்த்தா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்பாள் விக்கிரகம் இருக்கு, பார்த்த உடனே ரசிக்கணும். இல்ல ஏதோ ஒரு பூ பூத்திருக்கு, ரசிக்கணும். ஒரு ரோஜா பூவை பார்த்த உடனே இது இந்த ஃபேமிலி, இந்த ஜீனஸ், இந்த ஸ்பீசிஸ், இந்த கலர், இந்த டெக்ஸ்சர்ல இருக்கு, இதோட தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்ல இப்படி இருக்கு, இப்படி பார்த்தா ரோஜா பூவை ரசிக்க முடியுமா? முடியவே முடியாது. சோ அப்ப மனசு இருந்தா தான் ரசிப்புங்கிறது இருக்கும், ராசிக்கியம் இருக்கணும். அந்த ரசிப்புக்கு மனசு தேவை. ஆனா வெறும் மனசு மட்டும் இருந்தது ரோஜா பூவே பார்த்துட்டு உட்காந்துருந்தா வேலை ஓடுமா? வேலை ஓடுமா? அந்த ரோஜா பூக்கு முதல்ல தண்ணி ஊற்றுவோமா? செயல் இருக்காது. மனசு அதிகமா ஆயிடுச்சுன்னா செயல் கிடையாது. மனசு தன்னோட ஆக்கிரமிப்புல ஆட வைக்கும். அதான் இந்த சுவாமி ஆடுற ஸ்டேட் எல்லாம். மனசு தன்னோட ஆக்கிரமிப்புல ஆட வைக்கும். சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பத்தி, கான்டெக்ஸ்ட பத்தி புரிய வைக்காது. அதை பத்தின பிரஜையே வராது. அந்த பிரஜையே இல்லாத நிலையில மனசு நம்மளை பைத்தியக்காரத்தனமா சுத்த வைக்கும். பம்பரமா சுத்தின்னு இருப்பான். லவ் பண்றவங்களை பார்த்தா தெரியும். அப்போ ரசிப்புக்கு மனசு தேவை, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் திட்டமா நடத்துறதுக்கும் அறிவு தேவை. இதுல எது அதிகம் தேவை அப்படின்னா அறிவு அதிகம் தேவை. வாழ்க்கையை 3 கூறா பிரிச்சிங்கன்னா 2 கூறு அறிவுக்கு, 1 கூறு மனசுக்கு. 2 இட்லி 1 வடை. வாழ்க்கையில எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இட்லி 1 வடை. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்தை மாடரேட்டா அனுபவிக்கவும் செய்யலாம், ரசிச்சு அறிவுபூர்வமா அதை அணுகவும் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துக்கு இது ஒரு ஃபார்முலா. 2 இட்லி 1 வடை. எந்த விஷயம் வேணா எடுக்கும். நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் ஏதோ ஒன்று வாங்க, ஒரு புடவை வாங்குங்க, இல்ல ஏதோ ஒன்று சமைங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பேசுங்க. இப்ப நான் சொல்றேன், நான் இந்த அனுபவத்துக்குள்ளேயே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ஸ்பீச் ஒழுங்கா இருக்குமா? இருக்காது. இமோஷனல் ஸ்டேட்ல அறிவு வராது. இப்ப நான் MS அம்மா கதை எனக்கு எப்ப சொன்னாலும் அழுக வரும்னு சொன்னேன். நான் பாட்டுக்கு எனக்காக வந்தேடா, எனக்காக வந்தேடா, நான் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சுத்தின்னு இருந்தேன்னா அடுத்த பாட்டு எப்படி வரும்? ஆனா அதை ரசிக்காம MS அம்மா இது மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க, பார்த்தா எனக்காக வந்தியான்னு கேட்டா இப்படி பேசினா அது சரியா இருக்குமா? அப்ப அதுல ஒரு ரசிப்பும் இருக்கணும், அதை தாண்டி கடந்து வரதுக்கு உண்டான தெளிவும் இருக்கணும். இங்க அபிராமி பட்டர் அம்பாளை பார்க்கிறார், கல்யாணத்தை விட்டுட்டு எனக்காக வந்தியா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறார். மனசு அழுகுது, கண் அழுகுது, உடம்பு விதிர்த்து அப்படியே நைந்து அப்படின்னா மாணிக்கவாசகர் பாடுவார். அப்படியே நெக்கு உருகி நைந்து கைதான் நெகிழ விடேன். ஏன்னா சிவபெருமானை நோக்கி இப்படி கும்பிட ஆரம்பிச்சாராம். சிவபெருமானை பார்த்த வேதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையை உருகி கீழே ஊத்திடுச்சான். சோ அந்த நிலையில இருக்கிறாரு அபிராமி பட்டர். ஆனா அடுத்த வரி என்ன தெரியுமா சொல்றார்? கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. எப்படிரா எனக்கு இவ்வளவு உச்சமான ஒரு அனுபவம் கிடைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் தெளிவா இருக்கே, இது எதை காட்டுறது தெரியுமா? அபிராமி பட்டர் அபிராமன் சன்னதியில தியானத்துல உட்கார்ந்து இருந்தாரா? அப்ப சரபோஜி மகாராஜா என்ன கேட்டார்? இன்று என்ன திதின்னு கேட்டாரா? அந்த சுத்தி இருக்கிறவெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு இமோஷனல் பைத்தியகாரத்தனத்துல அபிராமி பட்டர் இருந்திருந்தா அவர் பௌர்ணமின்னு சொன்னது பொய். அவர் அந்த நிலையிலும் இருக்கார். அந்த நிலைக்குள்ள ஒரு ஞானமும் இருக்கு. அந்த ஞான நிலையில இருந்துதான் அவர் பௌர்ணமின்னு சொன்னார். அதனால தான் அதை அம்பாள் உண்மைப்படுத்த வேண்டி வந்துச்சு. அவர் பைத்தியகாரத்தனமா பௌர்ணமின்னு சொன்னா அது அம்பாள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. ஏமா இதுவும் நடக்குது, எப்படி நடக்குது? இப்ப 1 டம்ளர்ல பால், 1 டம்ளர்ல தண்ணி தனித்தனியா வச்சிருந்தா ரெண்டும் தனித்தனியா இருக்கும். ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்துல கொட்டுறீங்க, என்ன ஆகும்? ரெண்டும் கலந்துரும். ஆனா அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? இது தனியா இருக்கு, அது தனியா இருக்கு, எப்படிமான்னு கேட்கிறார். என்ன துருவுலமோ, இது எப்படி நடந்துச்சு? என்னால இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப நீதான் ஏதோ பண்ணிருக்க. எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே.
அம்பாள் எங்க இருக்கா? நவகோணத்தில் வீற்றிருக்கா. நவகோணங்கள் எங்க இருக்கு? ஸ்ரீபுரத்துல 9 கோணங்கள் இருக்கு. இந்த 9 கோணத்துல அவ வீற்றிருக்கா. இந்த 9 கோணத்தில் வீற்றிருக்கக்கூடியவ லலிதா திரிபுர சுந்தரி இல்ல, அவ முக்கோணத்துலதான் வீற்றிருக்கா. இந்த ஒளி நின்ற கோணங்கள் 9லும் மேவி உரைபவள் மகாவாராகி. எப்படி முந்தன பாட்டுல ஷியாமலைய சொன்னாரோ, ஷியாமலை யாமலை பைங்கிளியேன்னு கிளியே பாட்டுல சொன்னார் இல்லையா, இந்த பாட்டுல அவர் வாராகிய மென்ஷன் பண்றார். ஏன்னா வாராகியுடைய சக்கரம் 9 கோணங்கள் உடையது. வாராகி மகாவாராகியினுடைய சக்கரம் தண்டனாதான்னு பேர் அவளுக்கு, அம்பாளுடைய சேனை தலைவி. அவளுக்குடைய சக்கரம், அதுக்கு பேரு கிரி சக்கரம்னு பேரு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் கிரி சக்கரதாரோட தண்டனாதா புரஸ்கிருதா. அந்த கிரி சக்கரத்துக்கு நம்ம கோணங்கள் உண்டு. அந்த 9 கோணங்கள் உடைய வாராகிய இந்த இடத்துல மென்ஷன் பண்றார். வீற்றிருப்பால் நவ கோணத்தினே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால், கலிவந்து அணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அப்படின்னு வாராகி மாலையில பாட்டு வரும். அவ நவகோணத்துல வீற்றிருக்கா. இப்ப நவகோணத்துல வீற்றிருக்கக்கூடிய வாராகியை இந்த இடத்துல ஏன் சொல்லணும்? வாராகி அம்பாளுடைய சேனை தலைவி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல அறிவு வேலை செய்யணுமா, மனசு வேலை செய்யணுமா? அறிவு மட்டும் வேலை செஞ்சா வீரம் எங்கிருந்து வரும்? அப்ப மனசு அறிவு ரெண்டும் ஈக்குவலா வேலை செய்யணும். ஸ்ட்ராட்டஜியா அறிவு பிளான் பண்ணணும். அந்த உத்வேகத்தை மனசுதான் கொடுக்கணும். இது ரெண்டும் சமமா வேலை செய்யற இடம் போர். ரெண்டும் சமமா வேலை செய்யறது. அதாவது ரசிப்பு இல்ல, ஆனா மனசனுடைய உத்வேகம் உண்டு. அதே நேரத்தில் அறிவுபூர்வமா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். இப்படி போகணும், இந்த வியூகம் அமைக்கணும், இங்க அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மொத்தத்தையும் அறிவிலிருந்து பண்ணணும். ஆனா அந்த மொத்த வார் நடக்கிற நேரம் அந்த உத்வேகத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் அந்த வாரம் செய்ய முடியும், அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப மனசு அறிவு ரெண்டும் சமமா இருக்கக்கூடிய இடம் எது? வார், போர்க்களம். அந்த போர்க்களத்தை நிர்வகிக்கக்கூடியவ யார்? மகாவாராகி. அதனால இந்த இடத்துல வாராகியை மென்ஷன் பண்ற. அவதான போருக்கு தலைவி, சேனை தலைவி, தண்டனாதா. அதனால அந்த வாராகி தேவிக்கு ஒரு 12 பேர் இருக்கு. இந்த 12 பேர் ரொம்ப நுட்பமான பேரு. வாராகி சகஸ்ரநாமம்னு பிரம்மாண்ட புராணத்துல லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முன்னாடி வரும். வாராகியோடதும் வரும், ராஜஸ்யாமலையோடதும் சகஸ்ரநாமங்கள் இருக்கு. அதுல சொல்லும் போது அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் நடந்த சம்வாதத்தெல்லாம் இது எல்லாமே வரும். அப்போ ஹயக்ரீவர் சொல்லுவார், இந்த 12 பேரை எந்த நேர கிரைசிஸ்ல நீ கூப்பிடுறியோ வாராகி உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவா. பஞ்சமி, வார்த்தாளி, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி, சிவா, கோத்ரினி, தண்டனாதா, வாராகி அப்படின்னு 12 பேர் வரும். சோ இந்த 12 பேர்கள்ல முக்கியமான பேர் என்ன? சங்கேதா. சிவன் சிக்னல். போர்ல சிக்னல் தான் முக்கியம். போர்ல அவன் ஆடுறான் சொல்ல முடியாது, அவ்வளவுதான், சிக்னல் தான் இருக்கும். சோ சங்கேதம் பண்றான். அந்த சங்கேதம் எப்ப பண்ணணும்? சரியான சமயத்துல பண்ணணும். அவன் கரெக்டா நம்மளை பாக்குறான், அந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஐ கான்டாக்ட்ல இந்த சிக்னலை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு சமயேஸ்வரின்னு பேரு. சமய சங்கேதா, கரெக்டான நேரத்துல அதை கொடுக்கிறவ. இந்த 3 பேரும் அதுல இருக்கு. சோ அதனால அவ ஸ்ட்ராட்டஜியும் மெயின்டைன் பண்றா, அதே நேரத்துல இமோஷனலா உத்வேகத்தையும் கொடுக்கறா. இது ரெண்டும் சமமா இருந்தா போர்ல வெற்றி. மகாபாரத போர் எடுங்க. முதல்ல துரியோதனன் ஒரு பக்கம் இருக்கா, அர்ஜுனாதிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. துரியோதனன் பேசுவான். துரியோதனன் பேர் தான் ஆரம்பிக்கும். துரியோதனன் என்ன பண்ணுவான்? யுத்தத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். தன்னோட படை எப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பீஷ்மரால் அணிவகுக்கப்பட்ட படை அப்படின்னா அந்த படையில இருக்க எல்லார பத்தியும் சொல்லுவான். அதுக்கப்புறம் பீமனால் அணிவகுக்கப்பட்டிருக்கக்கூடிய படைன்னா ஆப்போசிட்ல படையில இருக்கக்கூடியவங்க உத்தமௌஜன், புரூரவன் அப்படின்ற எல்லாரோட பேரையும் சொல்லி இவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, நம்மாலாம் இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒண்ணு சொல்லுவான். என்ன வர்ணனை வரும்னா, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவர்கள் எல்லாம் எம்பொருட்டு உயிரை துறக்க தயாராய் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் எம்பொருட்டு உயிரை துறக்க தயாரா இருக்கு. முதல்ல அறம்பாடிட்டான். ரைட், இவங்க எல்லாம் போறாங்கப்பா அப்படின்னு இவனே டிக்ளேர் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் 11 அக்ஷயகுணி சேனை, அந்த பக்கம் 7 தான். ஆனா அவன் என்ன சொல்றான்? பீமனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் அந்த படை கண்ணுக்கு நிறைவாய் இருக்கிறது, பீஷ்மரால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் படை அப்படி இல்லை. அப்ப முதல்ல அவனுக்கு அந்த உற்சாகம் போயிடுச்சு. துரியோதனன் சொல்றான் பகவத்கீதையினுடைய ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகத்துக்குள்ளே வந்து, அவனுக்கு எப்பயுமே நிறைவு வராது, திருப்தியே கிடையாது. அவனுக்கு திருப்தி இல்லாமைதான் துரியோதனனுடைய வீக்னஸ். பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் எழுதிட்டு வருவார், ஏழையாகி இறங்குதல் உற்றான். அவன் ஏழையே கிடையாது, ஒரு வேளையும் புது தங்கத்தட்டுல சாப்பிடுறவன். அவனுக்கு என்ன குறை இருந்ததான்? இவங்க போய் காண்டவ பிரஸ்தம்ங்கிற ஒரு காட்டை அழிச்சு இந்திரபிரஸ்தங்கிற நகரத்தை உருவாக்கி ஒரு ராஜசூய யஜ்ஞம் பண்றாங்க. அவன் ஆல்ரெடி ஹஸ்தினாபுரத்துக்கு அரசன். ஆல்ரெடி அவனுடைய செல்வம் ரொம்ப விஸ்தாரமானது. பீஷ்ம, துரோண, விதுராதிகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க.
இவங்களுக்காக இவங்க பவரை நாங்க கிளைம் பண்ணி வரணும். அவன் திருதராஷ்டிரன் ஈஸியா வாங்கிட்டான், அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க ஒரே லூப்போல பயன்படுத்தி. இப்படி வந்த துரியோதனனுக்கு பாரதியார் கொடுக்கக்கூடிய வர்ணனை ஏழையாகி இறங்குதலுற்றான். அவன் தன்னை ஏழைன்னு நினைச்சுக்கிட்டான். ஏன்? அவனுக்கு பொறாம. ஐயோ அவங்கிட்ட இருக்கே, ஐயோ அவங்கிட்ட இருக்கே, தன்கிட்ட இருக்கிறது தெரியாது. எப்பயுமே அதீதமான பொறாமையில் இருக்கவங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தான் தெரியுமே தவிர தன்கிட்ட என்ன நிறைகள் இருக்குன்னு தெரியவே தெரியாது. இது ஆற்றாமைன்னு சொல்லுவோம். இந்த ஆற்றாமை நிலையிலேயே இருப்பாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு தான் எல்லா கஷ்டமுமே, நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், மற்றவாள்லாம் சந்தோஷமா இருக்கு. நீ போய் பார்த்தியா? அவரவர் பிரச்சனை அவரவருடையது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இவன் ரொம்ப ஏழையாகி இறங்குதலுற்றான். ஸோ அப்படி துரியோதனன் இருக்கான். அவன் முன்னாடி என்ன பண்ணிட்டான், எப்ப அந்த படை போக போகுது, கண்ணுக்கு நேரவா இல்லை, இது எதுவுமே ஒழுங்கா இல்லை, எப்படி நடக்க போகுது, இந்த நிலையில ஆரம்பிச்சான். அவனுக்கு மனசுல உற்சாகம் இல்லை, வெறி மட்டும் இருந்தது, சண்டை போடணும், ஜெயிக்கணும், இவ்வளவுதான் இருந்தது. ஆனா அந்த பக்கம் அர்ஜுனனும் இதே ஸ்டேட்ல தான் ஆரம்பிச்சான். என்ன பண்ணா, எப்பா எனக்கு எதிரில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குப்பா, அவங்க கூடலாம் நான் எப்படிப்பா சண்டை போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். பக்கத்துல ஒருத்தர் நான் எழுந்திரி போ சண்டை போடு, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னான். சோ அந்த யுத்தத்துக்கான உற்சாகம், மன உற்சாகத்தை கிருஷ்ணன் கொடுத்தான். அதுதான் பகவத்கீதை. அந்த போருக்கான ஸ்ட்ராட்டஜி மொத்தத்தையும் வகுத்தாங்க. அதனாலதான் அந்த மகாபாரத போர் படிச்சீங்கன்னா பத்ம வியூகம், சக்கர வியூகம், கருட வியூகம்னு ஏகப்பட்ட வியூகங்கள் வரும். அப்ப அங்க ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, மன உற்சாகமும் எந்த பக்கம் இருந்ததோ அவங்க ஜெயிச்சாங்க. Despite too many losses, எல்லாரும் இறந்து போனாங்க. அபிமன்யு, கடோத்கஜன், மிகப்பெரிய வீரர்கள்லாம் இறந்து போனதுக்கு அப்புறமும் பாண்டவர்கள் ஜெயிச்சது முக்கியமான காரணம் என்ன, ஸ்ட்ராட்டஜியும் உத்வேகமும் சமமா இருந்துச்சு, அதனால ஜெயிச்சாங்க. ஸோ அதனால நம்மோட இமோஷன், நம்மோட அறிவு ரெண்டும் சமமா இருக்கிறதுக்கு நம்ம யாரை வழிபடணும், வாராகிய வழிபடணும். வாராகிட்ட போய் என் எதிரி எல்லாம் காலி பண்ண, எனக்கு வெற்றி கொடு, இதெல்லாம் கேட்கப்படாது. ஏம்மா என் மனசையும் அறிவையும் ஒழுங்காவை, என் மனசையும் அறிவையும் ஒழுங்காவை. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாராவது அடுத்த பிறவியில பன்றியா பிறக்க ஆசைப்படுறீங்களா, பசுமாடா பிறக்க ஆசைப்படுறீங்களோ? உடனே தலையாட்டுறீங்க. ஏன் பன்றி எந்த விதத்துல கீழானது? பன்றினா ஒரு அசூசை நமக்குள்ள இருக்கு, ஒரு அருவருப்பு இருக்கு. அது என்ன, நம்ம மனசு. ஆனா பன்றிக்கு இருக்கிற வலிமை வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. அதனாலதான் அதான் பூமியை தூக்குனார். இருக்கிறதுலே ரொம்ப வலிமையான விலங்கு காட்டு பன்றி, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். சோ அது வலிமைக்கும் அடையாளம். அது இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக்கா எங்கேயும் பூந்துரும் பன்றி, வேகமா ஓடும், எல்லா வகையிலும் சிறந்த உயிரினம் பன்றி. ஆனா அதை நம்ம பிறக்க தயாரா இல்லை. ஏன்னா நம்ம மனசுல பன்றினா அருவருப்பு தான் இருக்கு. அப்ப மனசு, அறிவு ரெண்டும் சமமா எங்க இருக்கு, பன்றி கிட்ட இருக்கு. அதனாலதான் பன்றி வடிவத்துல வாராகி இருக்கா. அவ பன்றி முகத்தோட தான் இருக்கா, வாராகி தான் அவளோட பேரு, வராக முகத்தோட இருக்கா. சோ இப்படி இருக்கா. அடுத்தது இப்ப என்ன பண்றா, அவ 9 கோணங்கள்ல இருக்கா. உரைகின்ற நின்திரு கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமும். இப்ப என்ன பண்ணிட்டார், சாமலைய பார்த்துட்டார், வாராகிய பார்த்துட்டார். அடுத்து இப்ப அம்பாளை பார்க்கணும், திரிபுர சுந்தரிய பார்க்கணும். எங்க பார்த்தாலும் ஒரு விஷயம், ஒரே விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜவுளி கடையிலாம் ட்ரையல் ரூம்னு இருக்கும், இல்ல சில பொருட்காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாயக்கண்ணாடி அறைன்னு வச்சிருப்பான். உள்ள நுழைஞ்சு டோரை மூடிட்டா எது திறக்கிற வழின்னு தெரியாது, ஏன்னா எல்லா பக்கமும் பிம்பங்கள் தெரியும். ஸோ எது வழி, எது போற வழி, எது நம்மோட பிம்பம், எது ஆக்சுவலா இன்னும் தள்ளி இருக்கு, இது எதுவுமே தெரியாது. கண்ணாடியோட ஃபுல்லா கண்ணாடியோட மூடப்பட்டோம்னா நம்மளோட பெர்செப்ஷன் போயிடும். அதால நம்மளால பர்சீவ் பண்ணவே முடியாது, நம்மளால 3 டைமென்ஷன்ல பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம ட்ரையல் ரூம்ல இருக்கும்போது நம்மளுடைய உருவத்தை கண்ணாடியில பார்த்தோம்னா அந்த உருவம் இன்ஃபினைட்டா போயிட்டு இருக்கும். நம்மளால இன்ஃபினிட்டியா காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. அந்த இன்ஃபினைட் இருக்கிறதுனால பிரெயின் அந்த இடத்துல வேலை செய்யாது. இப்ப அம்மா எங்க இருக்கா, அபிராமி பெட்டருக்கு வெளியில நிக்கிறா, உள்ள நிக்கிறா, புத்தியில நிக்கிறா, திருமண கோலத்துல நிக்கிறா, அர்த்தநாரியா நிக்கிறா. ஒரே நேரத்துல இப்படி எல்லாமாவும் காட்சி தந்த உடனே அவருக்கு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருது? இது அம்பாளா இல்ல, இது அம்பாளா இல்ல, இது அம்பாளா இல்ல, இப்படி வரல. இதுவும் அம்பாள், அப்ப அது அதுவும் அம்பாள், அப்ப அது அதுவும் அம்பாள். இப்படி பார்த்துட்டே இருக்காரு. எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கும்போது எல்லா அம்பாளா காட்சி தருது. அம்பாளோட விஸ்வரூபம் இந்த பாட்டு, அம்பாளோட விஸ்வரூபம், விராட் ரூபம் இந்த பாட்டு. உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமும்.
கேள்வி கேட்கிறார் அம்பாள்கிட்ட. எம்மா, சிவபெருமானோட உடம்புல பாதியில இருக்கியே, அங்கதான் இருக்கியா நீ? கேழ்வர் ஒரு பக்கமோ, மறைகின்ற வாரிதியோ, சூரியன் போய் முள்ள முங்கி போடுதே அந்த கடலோ, இந்த கடல்ல இருக்கியா நீ? நான் மறையின் அடியோ முடியோ. அம்மா, வேதத்தினுடைய அடின்னு பார்த்தா பிரணவமா நீ தான் இருக்க. இப்ப நான் பாடின்னு இருக்கிற அபிராமி அந்தாதின்னு பார்த்தா அதுவும் நீயா தான் இருக்க. அப்ப நீ அங்க இருக்கியா, இங்க இருக்கியா? எங்க இருக்க? அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ. அமிர்த கலை அதுக்கு இருக்கு. அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, ஏன்னா குளிர்ச்சியா இருக்கு, ஒன்ன மாதிரியே இருக்கு, வெளியேர்ல இருக்கு, அழகா இருக்கு, கண்ணை கவர்ந்து இழுக்குது. அந்த நிலாவில் இருக்கியா? ஏன்னா அம்பாளுக்கும் நிலாவுக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. அதனாலதான் அவளோட பூஜை திதியை சார்ந்து இருக்கும். அம்பாளுக்கு பௌர்ணமியில பூஜை பண்றது விசேஷம், அமாவாசையில பூஜை பண்றது விசேஷம். சௌந்தரியமா இருக்கக்கூடிய அம்பாள் கோயில்களுக்கு பௌர்ணமியில போவாங்க, காளியம்மன் இந்த மாதிரி கோயில்களுக்கு அமாவாசையில போவாங்க. ஸோ அம்பாளுக்கும் நிலாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. நான் அடுத்தடுத்து பாட்டு வரும்போது அது சொல்றேன். ஸோ அப்ப அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்றவன் திங்களோ, கஞ்சமோ, தாமரைப்பூ. ஒரு தாமரைப்பூவை பார்த்தாலும் நீ தானே தெரியுற. ஏன்னா அந்த தாமரை எல்லாம் போய் ஒன்ன வணங்குது. ஒன்ன வணங்கும் போது உன் அழகை பார்த்தா அதெல்லாம் வெக்கப்படுது. அந்த வெக்கத்துல உன்னோட அழகு படிஞ்சிருக்கு. அதனால அந்த தாமரை எல்லாம் உன் அழகோட இருக்கு. கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, இங்கெல்லாம் பார்த்துட்டேனே, ஏன் மனசுக்குள்ள இருக்கியோ, என்னோட மனசுக்குள்ள இருக்கியோ. சிவபெருமானோட அர்த்த பாகத்துல குடியிருக்க, நிலாவில் இருக்க, கடல்ல இருக்க, எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்க. இதைத்தான் பாரதியார் சொன்னார், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். அந்த விஸ்வரூப தத்துவத்தை 2 வரியில சொல்லியிருப்பார். யாதுமாகி நின்றாய், எல்லாமும் நீயே மாறிட்ட, எல்லா இடத்துலயும் நீயே நிறைஞ்சிட்ட, எங்கும் நீ நிறைந்தாய், எங்கெங்கு காணினும் சக்தியடா. ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. இந்த பிள்ளையார் கோவில்ல ஏதோ ஒரு பூஜை பண்றோம், இந்த கோவில்ல எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு மனசுல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம யாரோ ஒருத்தருக்கு அந்த பிள்ளையாரை ரெக்கமெண்ட் பண்றோம். ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாருப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள்ப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிப்பா அப்படின்னு சொல்றோம். நியாயமா என்ன சொல்லணும்? ரொம்ப பிள்ளையார் வாய்ந்த பிள்ளையார்ப்பா, ரொம்ப விஷ்ணு வாய்ந்த விஷ்ணுப்பா, ரொம்ப சிவன் வாய்ந்த சிவன்பா, இப்படிதானே சொல்லணும். ஆனா எல்லா இடத்துலயும் என்ன வேர்டை யூஸ் பண்றோம்? ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார்ப்பா. அப்ப சக்தி எங்க இருக்கா? எல்லா தேவதைக்குள்ளயும் இருக்கா. இந்த லைட் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு? கரண்ட் இருக்கு. உள்ள கரண்ட் இருக்கு, வெளியில தான் வெளிச்சம் வருது. உங்க மிக்சிக்குள்ள என்ன இருக்கு? கரண்ட் இருக்கு. உங்களோட கிரைண்டருக்குள்ள என்ன இருக்கு? ஃபேன்ல சக்தி. அது காமனா எல்லாத்துலயும் இருக்கா? அது காமனா எல்லாத்துலயும் இருக்கா? அப்ப எங்கெங்கு காணினும் சக்தி இடம். எல்லாம் இந்த தரையில உட்காந்துருக்கீங்க, நாள் முழுக்க வெயில் அடிச்சு இந்த தரையில ஒரு சூடு இருக்கு, அந்த உஷ்ணம் நம்ம காலில் ஏறுறது. அப்ப அது என்ன? சக்தி. உஷ்ணம் ஒரு சக்தி தானே. அதை வச்சுதானே ஸ்டீம் இன்ஜின் ஓட்டினா மனுஷன். அதுக்கப்புறம் தானே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அப்போ எங்கெங்கு காணினும் சக்தி எடா. சின்ன சின்ன அணுவுல கூட ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை பிளந்துதானே நியூக்ளியர் வெப்பனும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸும் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அணுவுல கூட சக்தி இருக்கு, ஆற்றல்ங்கிறது இருக்கு. அப்ப எங்கெங்கு காணினும் சக்தி எடா. என்ன சொல்றார்? கடைசியா முடிஞ்சு பூரணாச்சல மங்களையே அப்படின்னு சொல்றார். உரைகின்ற நின்றிரு கோயில் நின் கேள்வி ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்றவன் திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ, பூரணாச்சல மங்களையே. அது என்ன பூரணாச்சலம்? அச்சலம்னா அச்சையாம இருக்கக்கூடியது. மலைக்கு அச்சலம்னு பேரு. வேங்கடாச்சலம், அருணாச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மலை அப்படின்னு அர்த்தம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மணித்வீப வர்ணனை சொன்னா, அதை சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? இதுவே கற்பனையின் உச்சம். அப்ப என்ன? அதுதான் நம்ம அறிவு தொடக்கூடிய. இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவால ஓரளவு தான் கற்பனை பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல கற்பனை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மகாமேருவுக்கு என்ன பேரு? பூரண அச்சலம். எல்லா விதத்திலையும் சிறப்பான மலை தான் பூரணாச்சலமா இருக்கும். பூரணம்னா என்ன? எல்லாம் முழுமையா இருக்கக்கூடியது. அம்பாவோட ஸ்ரீபுரத்துக்கு நான் என்ன சொன்னேன்? எல்லாம் முழுமையா இருக்கு. அமிர்த கடல், ரத்னமயமான தீவு, கல்பக மரத்தாலான காடு, கதம்ப மரத்தாலான காடு, தாமரைகளாலான காடு. இந்த காட்டெல்லாம் தாண்டி ஒரு மலை இருக்கு. அந்த மலையில சகல சக்திகளுக்குமான ஆவரண தேவதைகள் இருக்காங்க. இப்ப சகல சக்தியும் எங்க இருக்கோ அது பூரணமா இருக்குமா? அப்ப அம்பாலே இருக்கக்கூடிய மலை சகல பூர்ணமா இருக்குமா? அதான் பூரணாச்சலம்னு பேர். இந்த பூரணாச்சலம்ங்கிறது அம்பாள் இருக்கக்கூடிய மகாமேரு. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. அப்ப கிரி சக்கரத்தை பத்தி பேசிட்டார். இந்த பூரணாச்சலம்ங்கிறது மகாமேரு ஸ்ரீ சக்கரம்.
பூரணாச்சல மங்களையே. அவ அங்க மங்களமே வடிவா இருக்கா. சிவ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சிவ சிவன் சொல்றோம்ல, இந்த சிவங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்கு. பொதுவான அர்த்தம் மங்களமானது. எது மங்களமானதோ அதுக்கு சிவ அப்படின்னு அர்த்தம். சோ சிவ அப்படின்னா மங்களம், இவ சிவா இல்லனா சிவை, அதனால மங்களை. மங்களை செங்கலசம் முளையாள் வருண சங்களை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை இறங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே அப்படிங்கிற பாட்டு வருது. என்ன சொல்றார்? மங்களை செங்கலசம் உளையாள், அவ மங்களையா இருக்கா, சிவாவா இருக்கா. மங்களை செங்கலசம் உளையாள், அவளுடைய மார்பகங்கள் செப்பு கலசம் மாதிரி இருக்கு. அன்னைக்கே சொன்ன குன்றுமாமுலையம்மை உண்ணாமுலையம்மை அபிதகுஜாம்பாள், அவளுக்கு நிறைய பேர் இருக்கு அவளுடைய மார்பகங்களை பத்தி. ஏன்? அந்த மார்பகங்கள் தாய்மையின் அடையாளம். அவன் எல்லாத்துக்கும் தாய். அதனால அவளுடைய மார்பகங்களை சொல்றார். செங்கலசம் உளையாள் வருண சங்கு அலை செங்கை, அவ கையில வளையல் போட்டு இருக்காளாம் அம்பாள். அந்த வளையல் எதால செஞ்சது? வளையல்லாம் எதுல செய்வாங்க? ஆரம்ப காலங்கள்ல சங்குல தான் வளையல் செஞ்சாங்க. சங்குல வளையல் போட்டுக்கிறது ஒரு மங்கள சின்னம். சங்குல வளையல் போட்டுக்கிறது மங்கள சின்னம். அந்த சங்கு வளையல் இப்ப போட்டுக்க முடியாம அந்த சங்கு எல்லாம் கிடைக்கிறது ரேர் ஆகும்னா கண்ணாடிக்கு நம்ம மாறணும். நம்ம கண்ணாடி வளையலுக்கு மாறினது. கண்ணாடிக்குன்னா அப்ப கண்ணாடிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கணும்ல, அது சங்கு. சோ சங்க திருகி கடைஞ்சு வளையலாட்டம் செஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவ கையில இந்த சங்க கடைஞ்சு செஞ்ச வளையல் போட்டிருக்கலாம். வருண செங்கலை செங்கை சகல கலா மயில். அம்பாளுக்கு சகல கலாவள்ளின்னு பேரு. ஏன்? அவளுக்கு எல்லா கலையும் உண்டு. அவ பூர்ணா, ஏன்னா அவதான் பௌர்ணமி. அதனால அவளுக்கு சகல கலைகளும் உண்டு. சகல கலைகளுக்கும் அதிதேவதை அவ. சகல கலைகளுக்கும் அதிதேவதை. இப்ப பேசுற சக்தி இல்லைன்னா பாட முடியுமா? ஒரு பெரிய வீணை வித்வான் திடீர்னு பேரலைட்டிக் அட்டாக் வந்துருச்சு, இந்த கையில சக்தி போயிடுத்து, அவரால் வாசிக்க முடியுமா? முடியாது. அப்ப எந்த கலையை நீங்க செய்யணும்னாலும் சக்தி வேணும். எந்த கலையை செய்யணும்னாலும் ஒரு சக்தி வேணும். அப்ப சக்தி இருந்தாதான் கலை இருக்கும். அப்ப கலை இருக்கணும்னா சக்தி இருக்கணும். அப்ப அவதான சகல கலைகளுக்கும் அதிதேவதை. அவதான சகல கலைகளுக்கும் அதிதேவதை. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுவலும் யான் என்னும் பொழுதே எழுதெழுத நல்காய் எழுதாமறையில் ஒன்றும் மறும்பொருளே அப்படின்னு சகலகலாவள்ளி மாலையில பாடுறேன். சோ அந்த மாதிரி சகலகலாவள்ளி மாலைன்னு ஒரு 10 பாட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய 10 பாட்டு. இந்த 10 பாட்டு இன்னைக்கு சொல்றாங்க குமரகுருபர சுவாமிகள் எழுதுனது. இந்த 10 பாட்டை பாடினாராம். ஓவர் நைட்ல ஹிந்தி டியூஷன் எடுத்து அவர் ஹிந்தியில ராஷ்டிர பாஷா பாஸ் பண்ணிட்டு போய் நவாப்ட பேசி இடம் வாங்கி இன்னைக்கு காசியில மடம் இருக்கு. ஸோ ஓவர் நைட்ல அவன் நினைச்சான்னா ஹோல் லாங்குவேஜை கொடுத்துருவான். இந்த மும்மொழி கொள்கை 4 மொழி கொள்கை எல்லாம் கிடையாது. டெய்லி ஒரு லாங்குவேஜ் கூட படிக்கலாம். டெய்லி ஒரு லாங்குவேஜ். இன்னைக்கு குஜராத்தி, நாளைக்கு மராத்தி, நாளை மறுநாள் ஹிந்தி அப்படின்னு படிச்சுட்டே கூட போகலாம். என்னுடைய இந்த மொத்த ஸ்பீச் கேரியரை நான் ஆரம்பிச்சது முதல்ல சகலகலாவள்ளி மாலை பேசிதான். அது அம்பாள் எனக்கு கொடுத்த வரம். முதல்ல அவளை பத்தி தான் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு அதுக்கு கிடைச்ச பிரைஸ் என்ன தெரியுமா? மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் புஸ்தகம் இன்னும் வச்சிருக்கேன் 9th படிக்கும் போது. சோ அந்த சகலகலாவள்ளி மாலையில அவதான் சகல கலைகளுக்கும் அதிதேவதை. பாட்டும் பொருளும் பொருளாட் பொருந்தும் பயனும் அவதான். எல்லா கலைக்கும் அவதான் அதிதேவதை. சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடை ஆளுடையாள். புடை ஆளுடையாள் அவதான்பா பர்சனாலிட்டி. ஆளுமைன்னு சொல்றோம்ல, பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அவதான்பா பர்சனாலிட்டி. அவகிட்டதான் அத்தாரிட்டி இருக்கு. கங்கை சும்மா தலையில இருக்கா, அவ்வளவுதான். அவ வேலை என்ன? கீழே எல்லாருக்கும் பரிமாறுறதுதான் அவளோட வேலை. சமைக்கிற வேலை இவளோடது. வீட்டோட அத்தாரிட்டி இவதான். இவ வாங்கி போட்டு அவர் சமைச்சாருன்னா அவ பரிமாறுவா. அப்படி வேணா வச்சுக்கலாம். சோ புடை ஆளுடையாள், அவளுக்கு அத்தாரிட்டி ஜாஸ்தி. பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. 5 பேர் சொல்லிட்டார். பிங்களைன்னு ஒரு பேரு அம்பாளுக்கு, பிங்களா அப்படின்னு ஒரு பேரு. அடுத்தது நீலி, அடுத்தது செய்யாள், அடுத்தது வெளியாள், அடுத்தது பசும் பொன் கொடியே அப்படின்ட்டார். இப்ப மொத்தம் 5 பேர் இருக்கு. 6 கலர் இருக்கு. இதுல 6 கலர் இருக்கு. பிங்களா அப்படின்னா நம்ம உடம்புல 3 நாடி இருக்கு. முக்கியமான நாடிகள் 3. அதுக்கு ஒன்னுக்கு பேரு இடா, இன்னொன்னுக்கு பேரு பிங்களா, இன்னொன்னுக்கு பேரு சுஷும்னா. இந்த 3 நாடியில மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரலும் கனெக்ட் ஆகும்.
அது ஒரு 6 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அந்த இடங்கள் தான் நம்ம ஆதார சக்கரங்கள்னு சொல்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிராரம்னு சொல்றோம். இந்த 6 சக்கரங்கள்ல அது இன்டர்ட்வைன் ஆகும். இப்படி பின்னி 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 பண்ணி டிஎன்ஏவோட மாடல் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பின்னி பின்னி போகும். இந்த குண்டலினி சக்தி புறப்பட்டு இந்த இடாலையும் பிங்களாலையும் வளைஞ்சு 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 வரும். அப்படி வரும்போது ஒரு இடத்தை ரீச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை அது ஓபன் பண்ணும். ஒரு சேனலை ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதை தான் லலிதா நாம சொல்லுவோம், பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிப்பூராந்தரிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது ஒரு முடிச்சா அது அன்டை பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோடது. யோக சாஸ்திரத்தில் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம் அது. சோ அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி மேல ஏறி வரக்கூடிய நாடிகள்ல பிங்களையா இருக்கா. இந்த பிங்களைங்கிறது வலது பக்கம் போகக்கூடிய நாடி, இடாங்கிறது இடது பக்கம் போகக்கூடியது, சுஷும்னா அப்படிங்கிறது நடுவுல நேர போகக்கூடியது. இந்த பிங்களா நாடியில நம்முடைய ஆற்றல் பாஞ்சுதுன்னா நம்ம அறிவு தெளிவா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும். நாம அப்படி நேரா உட்கார்ந்து இருக்கும் போது பெருவாரியும் உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க, வலது நாசியில ஓடும். வலது நாசியில மூச்சு ஓடும் போது மனசு தெளிவா இருக்கும். வலது நாசியில மூச்சு ஓடும் போது மனசு தெளிவா இருக்கும், கிட்டத்தட்ட சத்துவத்துல இருக்கும். ரொம்ப கோபமோ தாபமோ இதெல்லாம் வரும்போது இடது நாசிக்கு போகும். இது 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். வலது நாசியில ஓடும்போது அறிவு தெளிவா இருக்கும், இடது நாசியில போகும்போது லேசா சலனங்கள் இருக்கும். அதனாலதான் பிராணாயாமம் பண்ணும்போது வலது நாசியில வழியா இந்த சூரிய கலைன்னு சொல்லிட்டு உள்ள மூச்சை இழுக்கிறது. இந்த சூரிய நாடியில ஓடும் போது மனசு தெளிவா இருக்கும். இதனாலதான் ஸ்கூல்ல பீரியட்ஸை 40 நிமிஷமா வச்சாங்க. 40 நிமிஷம் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு பீரியடுங்கிறது 40 நிமிஷம். அரை மணி நேரம் வச்சா கால்குலேட் பண்றது ஈஸி, 3/4 மணி நேரம் வச்சா கால்குலேட் பண்றது ஈஸி. ஏன் 40 நிமிஷம் வச்சாங்க? ஏன்னா இதுதான் காரணம். 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மனசு மாறும். சோ இப்ப முதல் பீரியட் மேக்ஸ் கிளியரா கவனிச்சிடலாம், அறிவு தெளிவா இருக்கும். அடுத்த 40 நிமிஷம் தமிழ், அறிவு தெளிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரசிப்பு தெளிவா இருக்கணும். இட்லி வடை, அப்ப ரசிப்பு இருந்தா போதும், தமிழ் ஏறிடும். மேக்ஸுக்கு ரசிப்பு இருந்தா, ரசிப்பு இருக்கவே கூடாது, அனலிட்டிக்கலா கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் மேக்ஸ், அப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் சயின்ஸ், லஞ்ச் பீரியட் வந்துடும். ரைட்டா? அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே திரும்ப இடாக்கு மாறிடும். ஏன்னா சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்டுறோம், இடாக்கு போயிடும். இடாக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வந்த உடனே கொஞ்சம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ். இப்படிதானே பழைய ஸ்கூல் சிஸ்டம் இப்படிதானே இருந்தது. இதுக்கு காரணம் ஏன்னா 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் மாறும். 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சைக்கிள் மாறும். எப்ப இந்த சைக்கிள் ஆரம்பிக்குமோ அந்த டயத்துல தான் ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அப்ப எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இது காமனா இருக்கும். விதிவிலக்குகள் இருக்கும், நான் இருக்காதுன்னு சொல்ல. 1000 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 30 பசங்களுக்கு மாறிதான் இருக்கும். அது அவன் பிறக்கிற நேரத்திலே மாறும். நம்ம பஞ்சாங்கத்துல எடுத்து நம்ம பிறக்கிற நேரத்தை பாத்தீங்கன்னா அதுலயே போட்டிருப்பான், இது தாமச நேரம், இது ராஜச நேரம், இது சத்துவ நேரம்னு இருக்கும். இது அசுர சுபாவம், இது மனித சுபாவம், இது மிருக சுபாவம்னு இருக்கும். இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கு. நம்ம பிறந்த நாள், நம்ம பிறந்த நேரம் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த சுபாவத்துல பிறந்தீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மனசு நம்மள அறியாம எதை நோக்கி போகும்னு தெரிஞ்சிடும். நம்ம சத்துவ நேரத்துல பிறந்திருந்தோம்னா நிஜமாவே சத்துவம் தான் டாமினண்டா இருக்கும். நம்ம ராஜச நேரத்துல பிறந்திருந்தோம்னா ராஜசம் டாமினண்டா இருக்கும். நம்ம தாமச நேரத்துல பிறந்திருந்தோம்னா நம்ம கிட்ட தாமசம் டாமினண்டா இருக்கும். அந்த எது டாமினண்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதை குறைச்சு கொண்டு வந்தோம்னா மத்த இடத்தை ரைஸ் பண்ணிடலாம். இது எப்படின்னா, மனசு நம்மளை ஆட்டி படைக்கும், மனசை நாமளும் ஆட்டி படைக்கலாம். இது 2 வகையிலுமே வேலை செய்யும். இப்ப எப்படின்னா, என்னோட ஃபீல்டு சைக்காலஜி. இந்த ஃபீல்டு மட்டும் 2ஆ இருக்கும். ஒன்னு சைக்கியாட்ரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. சைக்கியாட்ரிங்கிறது என்னன்னா, எவனோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல தடுமாற்றம், அந்த தடுமாற்றத்தால அவன் தாறுமாறா சிந்திக்கிறான், தாறுமாறா நடந்துக்கிறான். அப்ப அவனுக்கு மாத்திரையை கொடுத்து அந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டா அவனுடைய தடுமாற்றம் நிற்கும். இது சைக்கியாட்ரி. இது சைக்கியாட்ரி. சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இந்தியாவில் இது 2 இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது. சைக்காலஜிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள தடுமாற்றம் வந்திருக்கு இல்லையா, நான் அந்த தடுமாற்றத்தை பேசி சரி பண்றேன், ஹார்மோன்ஸ் தானா அடங்கும், ஹார்மோன்ஸ் தானா அடங்கும். இது சைக்காலஜி. நான் ஹார்மோன்ஸ் அடக்குறேன், மனசு அடங்குங்கிறது சைக்கியாட்ரி. நான் மனசை அடக்குறேன், ஹார்மோன்ஸ் பழகும் அப்படிங்கிறது சைக்காலஜி. இந்த ரெண்டு ஸ்பிளிட் இருக்கு இந்த 2 ஃபீல்டுல. இந்த ஒரே மனோதத்துவம் தான். ஒன்னு மருத்துவம் சார்ந்திருக்கும், ஒன்னு கலை சார்ந்திருக்கும்.
சோ இப்படி மனசு மாறி மாறி போறது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த நாடி இந்த நாடியும் வேலை செய்யறதுனால. எந்த நாடியில சக்தி பாயறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குமா? அப்ப பிங்களாங்கிற நாடியில பாயிற சக்தியா அவளுக்கா இந்த பிங்களா நாடியினுடைய நிறம் வெண்மை, வெள்ளை நிறம், சத்துவத்தினுடைய நிறம் பிங்களா. அடுத்தது இடா. இந்த இடது பக்க நாடியில போனுச்சுன்னா அந்த நாடியில போகக்கூடிய சக்தியின் நிறம் நீலம், பிங்களை நீலி. சுஷும்னா நாடியில ஏறுனுச்சுன்னா அந்த சக்தியினுடைய நிறம் பொன்னிறம், பொன்னிறம் தங்க நிறத்துல ஏறும். அதனாலதான் ஸ்ரீசூக்தம் ஆரம்பிக்கும் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணிம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். சோ அவ பொன்னிறத்துல அந்த சுஷும்னா நாடியில இயங்குவா. சோ அப்ப பிங்களைங்கிறது நம்மளுடைய பிங்களா நாடி, இடாங்கிறது நம்மளுடைய இடது நாடி, சுஷும்னைங்கிறது பொன் கொடியே அப்படின்னு முடிச்சாரா அந்த பொன் கொடி. நடுவுல இன்னொரு 3 இருக்கு. என்ன இருக்கு? செய்யாள், வெளியாள், பசுமை அப்படின்னு இருக்கு. அம்பாளுடைய நிறம் சிகப்பு, பச்சை. இதுதான் நம்ம ஜெனரலா அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய நிறம். அம்பாள் என்ன நிறத்துல இருப்பா? சிவப்புல இருப்பா. இது எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உதிக்கின்ற செங்கதல்ல ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல இது எல்லாமே அவள் என்ன சொல்லியிருக்கு? சிந்தூராருண விக்கிரகம்னு சொல்லிடுச்சு. சோ அவ சிவப்பு நிறத்துல இருக்கா. இன்னொன்னு பச்சை நிறத்துல இருக்கா. நான் நேத்து கூட திருமந்திரத்துல இருந்து ஒரு பாட்டு சொன்னேன். ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளாம், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளேன்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு வரும். அம்பாளுடைய வர்ணனை. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். அவள்கிட்ட அந்த பசுமை மாறுறதே கிடையாது. பசுமைங்கிறது உயிர்ப்பு. பசுமைங்கிறது உயிர்ப்பு. எது உயிரோடு இருக்கோ அது பச்சையா இருக்கும். பச்சையா இல்லாதது காஞ்சு போயிடும். காஞ்சு போயிடுதுன்னா அதுல பசுமை இருக்காது. சோ பசுமைங்கிறது உயிர்ப்பு. அப்ப இந்த உயிரினுடைய நிறம் பச்சை. இந்த உயிருக்கு ஆற்றல் எதுல போகுது? ரத்தத்துல போகுது. ஒருத்தருக்கு ஆற்றல் இறங்கிடுச்சுன்னா பிளட் ஏத்துவான். எந்த இன்ஜெக்ஷனும் எதுல ஏத்துறான்? பிளட்ல தானே கொடுக்கறான். பிளட் வெளியாதான் எல்லா ஆற்றலும் இந்த உடம்புக்குள்ள டிராவல் ஆகுது. சோ ஆற்றல் போகக்கூடிய பாதை செம்மை. அடுத்தது உயிரினுடைய உயிர்ப்பு இருக்கக்கூடிய நிறம் பசுமை. உயிருக்கு என்ன நிறம்? உயிருக்கு நிறம் கிடையாது. ஏன்னா நம்ம முந்தின பாட்டுல பார்த்தோம் இல்லையா, வெளிப்பொருள் எல்லாத்துக்கும் அவளா இருக்கா, ஒன்றும் இல்லாத வெளியாவும் இருக்கான்னு. பரம்பொருள் ஒன்றும் இல்லாம இருந்ததுன்னா, பரமாத்மா டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா ஜீவாத்மா எப்படி இருக்கும்? அதுவும் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்க முடியும். ஏன்னா ரெண்டும் ஒரே வஸ்து, ஏக வஸ்து. ஏன்னா ரெண்டும் ஏக வஸ்துவா இருந்தா தான் இணைஞ்சா வித்தியாசம் இல்லாம போகும். ரெண்டும் வேற வேற வஸ்துவா இணைஞ்சா ஒன்னு எது டாமினன்ட்டோ அது தன்னை ஓவர்டேக் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா இது அதுல தனியா தெரியும். எக்ஸாம்பிள் சொல்றேன். பால் இருக்கு, தண்ணி இருக்கு. ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்றேன். எந்த நிறம் வரும்? பாலோட நிறம் தான் வரும். பாலுடைய நிறம் நிறமின்மையை விட டாமினன்ட். அதனால இந்த கலர் அதை எடுத்துக்கும். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்? பால் இருக்கு, ஒரு தார் உருண்டை இருக்கு, இல்ல ஒரு கல் இருக்கு. இதை தூக்கி பால்ல போடுறேன். கல்லு கருப்பு, பால் வெண்மை. இதை போட்டா இதுவும் அதுவும் ஒன்னா நிறமா மாறுமா? இல்ல. பால்ல இந்த கருப்பு நிறம் தனியா தெரியும். ரெண்டும் ஒரே நிறத்துல இருந்தா தான் ஒன்னா சேர்ந்தா வித்தியாசம் தெரியாது. பால் இருக்கு, நீங்க கொஞ்சோண்டு தயிரை உர குத்துறீங்க, பாலும் தயிரும் கலந்துரும். தனித்தனியா தெரியுமா நிறம்? தெரியாது. கங்கை தண்ணி இருக்கு, காவேரி தண்ணி இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா கலங்க நிறம் மாறுமா? மாறாது. சோ ஒரே தன்மையோட இருந்தாதான் ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போது வித்தியாசம் இருக்காது, பேதம்ங்கிறது இருக்காது. பேதம்ங்கிறது இருக்காது. அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் ஒன்னோட ஒண்ணு இணையும் போது வித்தியாசம் தெரியாது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிருக்கு ஒரு கலர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறந்து போகும்போது கலர்ஃபுல்லா ஒண்ணு வெளியில போகணும். கலர்ஃபுல்லா ஏதாவது வெளியில போறதா? யாராவது இறந்து போகும்போது உள்ள இருந்து பச்சை கலர்ல ஏதாவது, ப்ளூ கலர்ல ஏதாவது, வயலட் கலர்ல ஏதாவது வெளியில போறதா? ஒண்ணும் கிடையாது. டிரான்ஸ்பரண்டா ஏதோ ஒண்ணு இருந்தது, அது போயிடுது. அது டிரான்ஸ்பரண்டா இருந்ததுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்? டிரான்ஸ்பரன்சியோட அது கலந்துருச்சு, ஸ்பேஸோட கலந்துருச்சு, பரவெளியோட இந்த பராகாசத்தோட இந்த சிதாகாசம் கலந்துருச்சு. சோ அதனால அவளே வெளியாகவும் இருக்கிறார். அப்போ 5 பொருளா 5 நிறத்துல இருக்கா. பிங்களை, நீலி, செய்யாள், வெளியாள், பசும், பெண்கொடி. சாரி, 6 நிறத்துல இருக்கா. இந்த 6 நிறங்களும் இந்த 6 சக்கரங்களோட நிறங்கள்.
இந்த 6 சக்கரங்களுக்கும் ஒரு சக்கரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு. ஒரு சக்கரமும் ஒரு தாமரை வடிவில் இருக்கு. 14 இதழ் கொண்ட தாமரை, 2 இதழ் கொண்ட தாமரை, 6 இதழ் கொண்ட தாமரைன்னு ஒவ்வொரு தாமரையா இருக்கு. நம்முடைய மூலாதார சக்கரம் 14 இதழ் கொண்ட தாமரை, நம்முடைய ஆக்ஞா சக்கரம் 2 இதழ் கொண்ட தாமரை, நம்முடைய ஹிருதய கமலம் 6 இதழ் கொண்ட தாமரை, நம்முடைய சகசிராரம் 1000 இதழ் கொண்ட தாமரை. சகசிரதல பத்மஸ்தா சர்வவர்ணோப சோபிதா. எல்லா வர்ணத்திலையும் இருக்கா. எல்லா வர்ணத்திலையும் எது இருக்கும்? டிரான்ஸ்பரன்சி மட்டும்தான் எல்லா வர்ணத்திலையும் இருக்கும். அதனாலதான் சகசிரநாமம் சொல்றது விசுப்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா திரிலோச்சனா. ஆரக்த வர்ணம்னு ஒரு வர்ணம் சொல்றது, கிச்சிலி சிவப்பு. அது ரோஸும் கிடையாது, ரெட்டும் கிடையாது, ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட். கரெக்டா சொல்லணும்னா வாட்டர் கலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டும் இல்லாம ரோஸும் இல்லாம ஒரு கலர் கொடுத்துருப்பான். அந்த கலர் கிரிம்சன் ரெட்னு சொல்லுவோம். அந்த கிரிம்சன் ரெட் கலர்ல இருக்கு. விசுப்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா திரிலோச்சனா. அனாகாதாப்ஜ நிலையா சுக்ல வர்ணா ஷடானனா. மணிப்பூராப்ஜ நிலையா அப்படின்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு, ஒரு தேவதை இருக்கு, ஒரு அன்னம் இருக்கு, ஒரு உடல் உறுப்பு இருக்கு. இது ஒவ்வொன்றுலயும் ஒரு சக்தியாக இருக்கா. அந்த ஆறுத்தோட பேர் தான் பிங்களை, நீலி, செய்யாள், வெளியாள், பசும், பெண்கொடி. சோ அப்படி இருக்கா. அப்போ இந்த 6 நிறத்திலையும் அம்பாள் இருக்கா. இந்த 6 சக்கரங்கள்லையும் அவ இருக்கா. அடுத்தது கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி வந்து பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. இந்த பாட்டு ஈஸியா புரியும். கொடியே இளவஞ்சி கொம்பே அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறார். முதல்ல நீ இது கொடி மாதிரி இருக்கமா, நீ வந்து ஒரு வஞ்சி கொம்பு மாதிரி இருக்கமா. இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே. எனக்கு இந்த சக்கரங்களை பத்தியெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பத்தியெல்லாம் எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. நீ வம்ப வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்ட. இப்போ நம்ம சில நேரங்கள்லாம் எங்கேயாவது ஒரு பார்க்கிங்ல நிற்கும் போது ஒரு பிட் நோட்டீஸை வம்பா நம்ம கையில திணிச்சிட்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அம்பாள் வந்து இந்த சடாதார சக்கரங்களோட ரகசியம் வச்சுக்கோ, இந்த இது சோடசியோட ரகசியம் வச்சுக்கோ, இது பஞ்சதசியோட ரகசியம் வச்சுக்கோ, இது வந்து ஸ்ரீபுரத்தோட ரகசியம் வச்சுக்கோன்னு எல்லாத்தையும் கையில திணிச்சிட்டு போயிட்டானா. வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே. எனக்கு வேதத்தோட வாசனை கூட தெரியாது. இப்ப எனக்கு தெரிகிற வாசனையே வேத வாசனை மட்டும்தான். மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே. பனி படர்ந்திருக்கக்கூடிய இமயமலையின் மகளே. இமயமலையில உழவக்கூடிய யானை, பெண் யானை போன்றவளே. யானையில வந்து ஆண் யானைக்கு களிறுன்னு பேரு, பெண் யானைக்கு பிடின்னு பேரு. அப்ப வந்து பிடியா இருக்கா. இந்த பெண் யானையா உழவிட்டு இருக்கா. ஏன் இந்த இடத்துல இதை சொல்லணும்? எப்பயுமே இந்த ஹிமவான் ரெஃபரன்ஸ் வந்து அம்பாளோட ஒரு பேர் கூடையே வரும்னு சொல்லியிருக்கேன். உமாங்கிற பேரு கூடையே வரும். அப்போ மறையின் பரிமளம் இருந்தா அடுத்து அங்க பிரணவமா இருப்பாளா? வேதத்தினுடைய வேற அவதானே இருக்கா. மறையின் பரிமளம் வேதத்திலிருந்து பிரணவத்திலிருந்து வருது. அம்பாளுக்கு பிரணவம்ங்கிறது உமா. உமாங்கிற பேரு ரகசியமா இங்க மென்ஷன் ஆறதுனால இமயமலையில யானையா சுத்தின் இருக்கான்னு சொல்லிட்டார். இமயமலைக்கு பிறந்த பெண் யானை குட்டி அவள் அப்படின்னு அம்பாளை சொல்லிட்டார். பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. இவங்க எல்லாரையும் படைச்சு பெத்து காத்து. ஏன்னா இந்த எந்த இடத்துலனா அம்பாள் வழியே வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாரோ அந்த இடத்துல எல்லாம் உடனே சொல்லிடுவார், எம்மா நீ தான் எல்லாத்தையும் பெத்தவ, அதனால நீ ஹெல்ப் பண்றதுக்கு என்னுடைய புண்ணியமோ நான் செய்த கர்மாவோ காரணம் கிடையாது, உன்னுடைய கருணை கூட காரணம் இல்லை, நீ அம்மா கொடுத்தாவனும் கொடுத்துட்ட. ஏன்னா முன்னாடி சொல்லும் போது சொன்னார் இல்லையா, புவியேழையும் பூத்தவளே அப்படின்னு. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே அப்படின்னார். இப்ப திரும்ப இந்த இடத்துல இன்னொன்னு கவனிக்கணும். இதுவும் இறந்து போறது, யமன் வர்றது, இத பத்தின பாட்டு. ரைட்டா? அவர் தான் முன்னாடியே பாடினார். வந்து வெளி நிற்க வேண்டார், அம்பா வெளியில நின்னா அதை பார்த்தார், விழி நெஞ்செல்லாம் பழிஞ்சு ஓடுச்சு, அதுக்கப்புறம் ஞானமும் இருந்துச்சு, எல்லாம் சொன்னார்ல. இப்ப திரும்ப எதுக்கு மரணத்தை பத்தி பேசுறார்? அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளு. ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, இந்த மாதிரி யமன் வரும்போது நீ வரணும்னார். அடுத்த செகண்டே அம்பாள் வந்து நின்னதை பார்த்தார். பார்த்த உடனேதான் அம்மா எனக்காக வந்தியான்னு கேட்டார். இப்போ இங்க என்ன சொல்றார்? அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளு அப்படின்னார். ஏன்னா
திரும்ப எகைன். இப்ப நடுவில் இந்த ஷடாதார சக்கரங்களோட ரகசியங்கள் எல்லாம் அம்பாள் அபிராமி பட்டர் வழியா எல்லாருக்கும் கொடுத்தாளா? கொடுத்த உடனே அந்த மந்திரங்கள் எல்லாம் வெளியில வந்தோடனே திரும்ப அவர் கீழே பூமி நிலைக்கு வந்தார். திரும்ப இந்த பூமியில என்ன நடக்குதுங்கிறத பார்த்தார். எனக்கு ஒரு உடல் இருக்கு, இந்த உடலுக்குள்ளதான் இந்த ஆதார சக்கரங்கள் இருக்கு, அப்ப இந்த உடல் ஒரு நாள் இறந்து போகணும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்தோடனே திரும்ப கேட்டாரம்மா, இந்த உடல் செத்து போகும், செத்து போற அன்னைக்கு நீ வந்து காப்பாத்திக்க. எப்படி காப்பாத்தணும்? இனிமேல் எனக்கு பிறவி இல்லாம கொடுத்து, ஏன்னா ஒரு தீங்கு இல்லையே. அது அடிக்கடி அவளுக்கு ரிமைண்ட் பண்ணி வரமா, நீ பிஸியா இருப்ப, ரைட் ஃபைன், ஆனா இந்த சமயத்துக்கு வந்துடு. ஆழ்வார் பாசுரம் கூட வரும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம். எனக்கு மரண நேரம் வரும்போது என்னால உன் பேரை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது, அப்ப நான் இப்ப சொல்லிடுறேன், நீ வந்து என்ன காப்பாத்தி. மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், எப்பா இதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுப்பா, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அம்மா மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண, அம்மா மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னா அம்மாவே வந்து ஹெல்ப் பண்ணா அவர் எவ்வளவு எக்ஸைட் ஆவார். அம்மா மாதிரி வந்து நம்ம தாயுமான சுவாமின்னு தானே சொல்றோம். அப்ப மட்டுவார் பூங்க இளமையா மாறி அவர் வந்திருக்கு. அவ மட்டுவார் பூங்க இளமை எப்படி இருப்பா? எப்பவுமே அதே இயல்பான தாய்மையோட இருக்கிறவ. சோ அந்த நிலையில இருக்கா. அடியேன் இறந்து இங்கு இனி பெறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் மனத்து நின் கோலமல்லாது அண்டர் கூட்டம் தன்னை வெல்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்துனுக்கும் புறம்பே உள்ளத்தின் உள்ளே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே அப்படின்னார். என்ன சொன்னார்? இப்ப திரும்ப பூமி நிலைக்கு வந்துட்டாரா? தனக்கு உடல் இருக்குங்கிற ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்தோடனே இந்த உடல் என்னென்னலாம் பண்ணுன்னு ஞாபகம் வந்துருச்சு. உடனே சொன்னார், அம்மா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேமா, இனிமேட்டு பண்ண மாட்டேமா. என்ன பண்ண மாட்டேன்? கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, உருவத்தை தவிர வேற எதையும் இனிமேட்டு மனசால நினைக்க மாட்டேன். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அண்டர் கூட்டம் அல்லாது அண்டர் கூட்டம் தன்னை வில்லேன். இந்த உடல் என்ன பண்ணலாம்? இந்த உடலுக்கு ஒரு வேலை இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அந்தாண்ட போயிட்டு வரேன், இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நீங்க அப்படியே சகசநாமத்தை கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நான் போயிட மாட்டேன், இனிமேட்டு உன் கூட்டத்தோடே தான் நான் இருக்க போறேன். அண்டர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன். பெரிய சர்ச்சை. இப்ப எனக்கு எல்லாம் பதில் சொல்லணும். நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், செல்வம் வேணும். திருப்பதி போலாமா, கோயிலடி போலாமா? சரி வேண்டாம், திருப்பதி போலாமா, இல்ல நம்ம தெருமுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போலாமா? எங்கேயுமே போனா உட்கார்ந்த இடத்துல இந்த கூட்டா வர்றவன் தான் கிருஷ்ண. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இங்க கிடைக்குமா, அங்க அது கிடைக்குமா, இங்க அது கிடைக்குமா? சார் அது வந்து பாக்கு கடை, இது வந்து வாழைப்பழ கடை, இது வந்து சொரக்காய் கடை, காய்கறிலாம் வைக்கிற கடை, இது வந்து துணி கடை அப்படின்னு தனித்தனி கடை வச்சுள்ள கடவுள்ல, தனித்தனி கடை வச்சுள்ள கடவுள்ல. பிள்ளைங்களுக்கு படிப்பு வரணுமா, கூத்தனூர் சரஸ்வதி கோயில் போகலாம். காசு நிறைய வேணுமா, இங்க இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய லட்சுமி கோயிலுக்கு போகலாம், இல்ல ரங்கநாச்சியார் சன்னிதிக்கு போகலாம். நம்ம வச்சுருக்கோம்ல, நம்ம கன்வீனியன்ஸ்க்கு காடு, நம்ம கன்வீனியன்ஸ்க்கு பரிகாரம், நம்ம நினைச்ச நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அத்தாரிட்டி காடு. அதுவாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல மகாலட்சுமினா செல்வத்துக்கு அதிபதி, சரஸ்வதினா கல்விக்கு அதிபதினு வச்சுக்கலாம். அதுலயும் தனி ஸ்பெசிபிக் கோயில்லாம் வச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க, 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு திருக்கடையூர் தான் போகணுமா? அமிர்த கடேஸ்வரர் அங்க இருந்தா மட்டும்தான் அதை செய்வாரா? ஜம்புகேஸ்வரர்ல கொடுக்க முடியாதா? அவர் என்ன சொல்றார்? பரசமயம் விரும்பேன். இன்னைக்கு ஒருத்தன் வந்து சொல்லுவான், சார் நீங்க அந்த கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடும். ஆனா எனக்கு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அம்பாளை பிரதானமா கும்பிட்டு இருக்கேன், ராஜராஜேஸ்வரின்னு வழிபட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், யாரோ ஒருத்தர் வரான், நீங்க அந்த கோவில்ல போயிட்டு ராகு பிரீத்தி பண்ணிட்டேன்னா சரியாயிடும். நான் கேட்கிறேன், என் ராஜராஜேஸ்வரியை விட ராகுக்கு பவர் ஜாஸ்தியோ? என் ராஜராஜேஸ்வரியை விட ராகுக்கு பவர் ஜாஸ்தியோ? யோசிச்சு பாருங்க. நாவுக்கரசருக்கு எத்தனை சோதனை வந்துச்சு. சிவபெருமானை தவிர வேற எங்கேயாவது போனாரா? திருமங்கையாழ்வார் எவ்வளவு கஷ்டப்பட்டார், திருப்பாணாழ்வார் எவ்வளவு கஷ்டப்பட்டார். பெருமாளை தவிர வேற எங்கேயாவது போனாங்களா? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஹிந்துவிசத்துல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கோ, ஹிந்துவிசத்துல இருந்து இஸ்லாமுக்கோ போனவன கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹிந்துவிசத்துக்குள்ள அதே அயோக்கியத்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகணுமா இந்த சாமி, எனக்கு குழந்தை பிறக்கணுமா இந்த கோயில், இந்த பரிகாரம், இந்த சுவாமி. ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணுமே.
எல்லாமே பாலிகிளினிக். ஒரு இடத்துல நீங்க எங்க போட்டாலும் எல்லாம் கிடைக்கும். அது எல்லாமே சூப்பர் மார்க்கெட் தான். நீங்க போய் எந்த பொருளையும் வாங்கலாம். ஆனா நான் இந்த சூப்பர் மார்க்கெட்ல எண்ணெய் வாங்குவேன், அந்த சூப்பர் மார்க்கெட்ல பருப்பு வாங்குவேன், அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் தீப்பெட்டி வாங்குவேன். நான் பைத்தியக்காரன் அர்த்தம். எல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரவன் புத்திசாலியா? எல்லாமே சூப்பர் மார்க்கெட் ஒரு கடையா பூந்துட்டு வரவன் புத்திசாலியா? ஒரு இடத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போய் மொத்தமா அங்கேயே வாங்கிட்டு வீட்டுக்கு டோர் டெலிவரி போட்டுட்டு வரவன் புத்திசாலி. இதுல இன்னொரு குழப்பமும் இருக்கு. ஒருத்தன் கடல்ல போயிட்டு இருந்தானா, கடல் பிரயாணம் ஏட்டா மகா கஞ்சன், கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. திடீர்னு பெருசா அலை அடிக்க ஆரம்பிச்சான். அலை அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயம் வந்துருச்சு. இந்த மரண பயம் வந்துருச்சுனாலே கொஞ்சம் அப்பதான் தோணும், ஐயோ என்னமோ நமக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தோணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, படகு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம வட போய் சேருவாங்கிற டைம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பயம் வரும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை கண்ட்ரோல்ல இல்லாததுக்கிட்ட தான் பேச முடியும். போய் கேப்டன் கிட்ட கெஞ்ச முடியும், ப்ளீஸ் எப்படியாவது இந்த கப்பலை, நானே போராடிக்கிட்டு இருக்கேன் போயாங்கிட்டன்னு சொல்லுவான். ரைட்டா? உடனே இவன் கேட்டானா, எந்த கடவுளை கும்பிடலாம்? ஜேம்ஸ் சொன்னான், மேரி கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்தானா. மேரி மாதா ப்ளீஸ் என்ன காப்பாத்துனா நான் வேளாங்கண்ணிக்கு வரேன், உனக்கு நான் ஒரு மாலை வாங்கி சாத்துறேன் அப்படின்னு வேண்டியிருந்தானா. அல ஓஞ்சபாடா தெரியல. அப்பதான் சடனா ஞாபகம் வந்துச்சு, அன்வர் சொன்னான்ப்பா, நாகூர் ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. மேரி மாதா வேணாம், நாகப்பட்டினம் போறோம்னா அப்படியே நாகூர் போறதுதான் ஈஸி. நம்ம நாகூர்ல போய் இதை பண்ணிடலாம். நாகூர் ஆண்டவரே என்ன காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்துறேன். அடுத்தது முடிவு பண்ணானா. பார்த்தா அலா ஓயவே இல்லை. அப்ப எங்கேயோ கேட்டு திருமங்கையார் பாசுரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, சிந்தமும் வேங்கடம்னு. அப்போ பெருமாளுக்கு தான் பூனா பிடிக்கும். கரெக்ட். யாருக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க தான்ப்பா ஹெல்ப் பண்ணுவான். லஞ்சம் வாங்குற ஆபீசர்ட்ட கொடுத்தா தான்ப்பா வேலை பார்ப்பான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா, நீ எல்லா பேப்பரும் ஒழுங்கா வச்சு கொண்டு வான்னு சொல்லுவான். அப்ப அதனால பூ யாருக்கு பிடிக்கும்? பெருமாளுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகை சௌந்தரராஜனுக்கு ஒரு மெமோ போட்டான். சௌந்தரராஜ பெருமாளை நீங்க என்ன காப்பாத்துறேன்னா உனக்கு ஒரு மாலை வாங்கி சாத்துறேன். ஏன்னா இது மாதிரி இன்னும் என்னென்ன காட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு மாலை. கடைசியில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல புயல் ஊஞ்சிருச்சு. கடல் கப்பல் நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. யோசிச்சானா, இப்ப யாருக்கு மாலை கொடுக்கறது? இப்ப யார் காப்பாத்துனது தெரியாது இல்லையா? இவனோ கஞ்சன் முடிவு பண்ணானா, இல்லப்பா நான் எல்லா சாமிக்கும் மாலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா சாமிகளுக்குள்ள போட்டு என்ன யார் காப்பாத்துறதுன்னு. அவங்க எல்லாரையும் எவனோ ஒருத்தன் என்ன தனிப்பட்ட முறையில காப்பாத்திட்டான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப மத்த சாமிக்கும் அவனுக்கும் அந்த சாமிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்ப போய் நான் எந்த சாமின்னு மாலை போட்டு ஒரு சாமிக்கு கொடுத்தா இன்னொரு சாமி கோச்சுக்காதோ, அதனால மாலை கொடுக்க வேணாலும் வந்துட்டானா. இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ இதே பைத்தியக்காரத்தனத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சிக்கனை பிடித்தேன் தேவனே அப்படின்னு சிக்கன ஒரு தெய்வத்தை பிடிச்சுட்டு உறுதியா போனா லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ அந்த தெய்வத்தையோட இருக்கணும். அந்த அறிவு தெளிவு இல்லாம ஒண்ணா குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருந்தோம்னா குரங்க வளர்க்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம விரும்புவோமா? வீட்டுல ஒரு குரங்கு வாங்கி வளர்க்கலாம், அழகா இருக்கும் அப்படின்னு. ஏற்கனவே 4 இருக்கு, இன்னொன்னு வேறையா அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்ப குரங்க நம்ம வளர்க்க மாட்டோம். இப்ப நான் யோசிச்சு பாருங்க, பகவான் மட்டும் எப்படி குரங்கு வளர்ப்பான்? எப்படி குரங்கு வளர்ப்பான்? சாமிக்கு எல்லா வாகனமும் இருக்குல்ல, குரங்கு வாகனம் இருக்கா? ஒரே ஒரு குரங்கு வாகனம் இருக்கு, ஹனுமந்த வாகனம். அது சிவிலைஸ்டு குரங்கு, ஃபார் சிவிலைஸ்டு குரங்கு தான் ஹனுமான். எந்த சுவாமிக்கும் குரங்கு வாகனம் கிடையாதா? இப்ப நம்ம குரங்கா இருந்தா சுவாமி நம்ம கிட்ட வருவாரு? இப்ப குரங்கு மாதிரி வருவான்ப்பா, அவங்க கிட்ட போயிடாது. அது ஒரு குரங்கு சொல்றோம்ல. இப்ப நம்ம குரங்கு மாதிரி கோயிலுக்கும் இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கும் இந்த ரிலிஜனுக்கும் அந்த ரிலிஜனுக்கும் தாவிக்கிட்டு இருந்தோம்னா அது கண்ணியமான மெத்தடா இல்ல. ஒரு தெய்வத்தை பிடிச்சா அது கிட்டத்தான் மொத்தத்தையும் வாங்குவேன்னு எவன் வாங்குறானோ அவன் தான் பக்தன். நீ கொடுக்கறது உன் கடமை, கொடு. டிமாண்ட் பண்ணி கூட கேட்கலாம். அதனால பர சமயம் விரும்பேன். ஏம்மா உன்கிட்ட கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் கிடைக்கலங்கிறதுக்காக இன்னொரு சாமி பார்க்கலான்னு பார்க்க மாட்டோமா? பரசமயம் விரும்பேன். வியன் மூவுலகிற்கு உள்ளே அனைத்து நிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே. நீ எங்க இருக்க? திரும்பவும் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார். நீ உள்ளேயும் இருக்க, உலகத்துல வெளியிலையும் இருக்க, எனக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய இன்பமாவும் நீதான் இருக்க. ஏன்னா அவதான் அனுபவங்களின் அதிதேவதைன்னு போன வாரத்துல சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு கிடைக்கிற மொத்த
மொத்த அனுபவமாகவும் அவளே இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஏன்னா முதல் வரி என்ன சொன்னார்? கொல்லேன் மனத்து நின் கோலம் அல்லாது அப்படின்னு சொன்னாரா? உருவத்தை தவிர வேற எதுவும் என் மனசுல பதியாதுன்னு சொன்ன அந்த க்ஷணத்துல இருந்தே அவர் உள்ளத்துல யார் இருப்பா? அபிராமி மட்டும்தான் இருப்பா. அப்போ அவரு உள்ள வெளியில எல்லாத்துலயும் யார் தெரியவா? அபிராமி தான் தெரியவா. அதனால மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே என் உள்ளத்தே விளையும் கள்ளே கடிக்கும் களியே அழிய என் கண்மணியே, அழிய என் கண்மணியே அப்படின்னு அம்பாளை கடைசியா கொஞ்சிடுறார். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் வெறுவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. எகைன் டிக்ளேர் பண்றார், உன்னை பணிஞ்சதை தவிர வேற யாரையும் நான் பணிய மாட்டேன், பரசமயம் விரும்பேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பத்தி வரிசையா சொல்றார். மணியே, அதோ மணி மாதிரி இருக்கா. மணினா என்னது? ரத்னம். ரத்னம்னா மாணிக்கம். ஃபர்ஸ்ட் வைக்க போங்க, மாணிக்க ரத்னமா இருக்கா. மணியின் ஒளியே, அந்த மணிக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய ஒளி, அந்த மணி உள்வாங்கக்கூடிய ஒளி, இந்த ஒளியாவும் அவதான் இருக்கா. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே. இவளே ஒரு ஆபரணம், இவன் ஒரு ஆபரணம் போட்டிருக்காளாம். குலசேகர ஆழ்வார் பாசுரத்துல குலசேகர ஆழ்வார் நிறைய பாவத்தை எடுத்துட்டு பாடுவார். இந்த பாவத்துல ரொம்ப விசித்திரமானதான் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா எப்படிடா இந்த மனுஷன் இப்படி யோசிச்சான்னு இருக்கும். சீதை சிறைப்பட்டு அசோகவனத்துக்கு போயிட்டான். ராமன் ஹனுமனை தூது அனுப்புறான். ராமனும் ஹனுமனும் ஃப்ரெண்ட் ஆனது சீதைக்கு தெரியுமா? மீட் பண்ணதே தெரியாது. அப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சரை தான் அனுப்புறாரு. இப்ப இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சில அடையாளங்களை சொல்லி அனுப்பார். வெறும் மோதிரத்தை மட்டும் கொண்டு போய் ஹனுமன் கொடுத்தான்னா எங்க திருடிட்டு வந்தேன்னு கேட்பான். கரெக்டா? அப்போ ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்ச சில ரகசியங்கள் இருக்கும் இல்லையா, அதை சொல்லி அனுப்பணும். அந்த ரகசியங்களா என்ன விஷயத்த ராமன் சொன்னார், அந்த விஷயங்களை ஹனுமான் எப்படி சீதை கிட்ட சொன்னார்னு 10 பாட்டு பாடியிருக்காரு. அம்மா நீ இதையும் நீயும் ராமனும் இந்த விஷயம் பண்ணீங்க, இது உங்க 2 பேருக்கும் தான் தெரியும், இதை என்கிட்ட அடையாளமா சொன்னார், இதை என்கிட்ட அடையாளமா சொன்னார் அப்படின்னு 10 பாட்டு பாடியிருக்காரு. அதே மாதிரி கோசலை பெரிய ராணி, அவளால ராமனுக்கு தாளாட்டி பாராட்டி எல்லாம் பண்றதுக்கு டைம் கிடையாது, அவ பட்ட மகிழ்ச்சி. அதனால ராமன் தாதி பெண்கள்கிட்ட இவங்கள்ட்ட தான் வளர்ந்துருப்பான். இன்னும் சொல்ல போனா ராமன் பிறந்த உடனே கைகேயி தூக்கிட்டு போயிட்டான். அவன் கைகேயோட செல்ல பிள்ளை. அதனால கோசலைக்கு தாளாட்டு பாடுற பாக்கியமே கிடைக்கல. அதனால கோசலைக்காக இவர் பாடினார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்து வித்தாய் தாடேலோ அப்படின்னு ஃபுல்லா அந்த பாட்டு ஃபுல்லா பாடினார். இதெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துல பாடியிருப்பார். ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் காட்டுக்கு போயிட்டான். வெய்யோ ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ வரைகிடலோ மழைமுகிலோ ஐயோ எனும் வடிவு எனும் அழியா அழகுடையான்னு அவன் காட்டுக்கு போயிட்டான். இப்போ தசரதன் இங்க கிடக்குறான். இந்த மொத்த விஷயத்தையும் அவன் தான் பார்த்தான். இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் சென்டர்ல அவன் இருக்கான். நொந்து 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 செத்து போயிட்டான். அப்ப நொந்த போது புலம்பி இருப்பான்ல, அந்த புலம்பலா 10 பாட்டு பாடியிருக்காரு. ஐயோ இப்படி ராமனை விட்டுட்டேனே, ஐயோ இப்படி ராமனை விட்டுட்டேனே, இந்த ராமன் இப்படி போகும்போது நான் விட்டுட்டேனே, இன்னும் அந்த உயிரை வச்சுருக்கிறேன் அவன் போனதுக்கு அப்புறம் இப்படின்னு தசரதர் பாடியிருக்கார். தசரதர் பாடுறதா குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். அதுல ஒரு வரி வரும், அதாவது இந்த ராமன் காட்டை நோக்கி போறான், போகும்போது இதுவரையிலும் இளவரசனா இருக்கும்போது சகல ஆபரணங்களும் பூட்டி வச்சு அழகு பார்த்த, இப்ப ஆபரணத்தை எல்லாம் கழட்டி வச்சுட்டு மாந்தோளும் மர உரியும் தரிச்சு வெறும் மரத்தாலான பாதரட்சை போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இத தசரதன் தூரத்திலே இருந்து பாக்குறான். அவனால எழுந்து போய் எதுவும் பண்ண முடியல. அவனோட உயிர் தனியா போயிடுச்சு, உடம்பு மட்டும் கிடக்கு. தூரத்திலே இருந்து பாக்குறான், ராமன் போயிட்டு இருக்கான். பார்த்த உடனே தசரதனுக்கு ரத்த கண்ணீர் வந்துச்சான். சொன்னாராம், ஆபரணங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்கங்கள் அழகு மாறி அப்படின்னு ஒரு வரி வரும். இப்ப நியாயமா என்ன சொல்லணும்? அங்கங்கள் அழகு குறைந்துன்னு தானே சொல்லணும். அங்கங்கள் அழகு குறைந்து, ஆபரணம் எல்லாம் போட்டிருந்ததுப்பா, இப்ப அந்த ஆபரணத்தெல்லாம் கழட்டி வச்சாச்சு, அங்கங்கள் அழகு குறைஞ்சு போறியே, ஐயோ இப்படி போறியே, இதெல்லாம் சொல்லணும். அழகு மாறின்னு ஒரு வேர்டு சொன்னார். என்னன்னா, இத்தனை நாள் இந்த ஆபரணத்தை எல்லாம் போட்டு உன்னோட நிஜமான அழகை நான் மூடி வச்சிருந்தேன், இப்ப அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வீதியில போறியே, எல்லாம் உன் அழகை பார்த்து கண்ணு வச்சிருவானே ராமா, உனக்கு கண்ணு பெற்றுமேனு கொல்லப்பட்டான். அப்ப ஆபரணங்கள் எதுக்கு? அவரோட அழகை மறைக்கிறது. சரி, இப்ப இந்த ஆபரணங்களை யார் மேல போட்டிருக்கு? ராமன் மேல போட்டிருக்கு.
அப்ப ராமன் ஆபரணங்களை போட்டதுனால ஆபரணங்களுக்கு அழகு வந்துருச்சு. அங்கங்கள் அழகு மாறி, அழகு கெட்டு இல்ல, அழகு குறைந்து இல்ல, அங்கங்கள் அழகு மாறி ராமன் போனானா. அப்ப ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு நம்ம ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு ஒரு கட்டியமே உண்டு. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். அதே மாதிரிதான் அம்பாள். ஏன்னா ரெண்டும் ஒரே தத்துவம் தான். அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே. எகைன் கம்ஸ் அ ப்ராப்ளம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, அபிராமி பட்டர் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பை இந்த பாட்டுல ஏத்திட்டார். அணுகாதவர்க்கு பிணி, அதாவது உன்னை கும்பிடாதவங்களுக்கு நீ வியாதி. இப்படி சொல்லலாமா? இவரோ அருள் நிலையில இருக்கார், முக்தி நிலையில இருக்கார். இது வரையிலும் பாடின எல்லா பாட்டுலையும் எனக்கு தகுதி இல்லைனாலும் நீ அம்மான்னு சொல்லிட்டார். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கோ இல்லையோ, என் அம்மாங்கிறதுனால உனக்கு என்ன பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டார். இங்க அணுகாதவர்க்கு பிணின்னு சொல்லலாமா? இந்த பாட்டை இதோட நிறுத்துறேன், அணுகாதவர்க்கு பிணியோட நிறுத்துறேன். அவன் பிணினா என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஸ்வஸ்தி பிரஜேபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்கேன மகிர்மகேஷா கோபிராமணஸ்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புச்சுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் கருப்பு வெல்லும் பாசாங்குகமும் குசுமமும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே.